മത്തായി സുവിശേഷം 17-ാം അധ്യായത്തിൻ്റെ 4-5 വാക്യങ്ങളെ ആധാരമാക്കിയാണ് നമ്മൾ ഇന്നലെയും ശുശ്രൂഷിച്ചത്, ഇന്നും ശുശ്രൂഷിക്കുന്നത്. മത്തായി സുവിശേഷം 17-வது அதிகாரம் 4-5 வசனங்களை ஆதாரமாக்கி நேற்றைக்கு மாலையில தேவனுடைய வார்த்தைகளை தியானித்தோம். இன்றைக்கும் தியானிக்க போகிறோம். ഒരിക്കൽ കൂടെ ആ വാക്യം നമുക്ക് വായിച്ചു കേൾക്കാം. ஒரு விசை கூட அந்த வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்பொழுது பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நாம் இங்கே இருக்கிறது நல்லது. உமக்கு சித்தமானால் இங்கே உமக்கு ஒரு கூடாரமும் மோசேக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமுமாக 3 கூடாரங்களை போடுவோம் என்றான். அவன் பேசுகையில் இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. நல்ல വാക്യത്തിനായി ഞാൻ കർത്താവിനെ സ്തോത്രം ചെയ്യുന്നു. நல்ல வசனத்திற்காய் நான் தேவனை துதிக்கிறேன். 3 സന്ദേശങ്ങൾ ഈ വാക്യത്തിനകത്തുണ്ട്. 3 செய்திகள் இந்த வசனத்திற்குள் உண்டு. ദൈവ സാന്നിധ്യം കണ്ട ശിഷ്യന്മാർ പറയുകയാണ്, നാം ഇവിടെ ഇരിക്കുന്നത് നന്ന്. தேவனுடைய பிரசன்னத்தை பார்த்த சீஷர்கள் சொல்லுகிறார்கள், நாம் இங்கே இருப்பது நல்லது. ഉടനെ അവർ അങ്ങനെ സംസാരിച്ചുകൊണ്ടിരിക്കുമ്പോൾ ഒരു മേഘം വന്ന് അവരുടെ മേൽ മൂടി. அவர்கள் அப்படி பேசிக்கொண்டிருக்கும் போது ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. അല്ലെങ്കിൽ ദൈവത്തിന്റെ നിഴല് അവരുടെ മേൽ വന്നു. இல்லை என்றால் தேவனுடைய நிழல் அவர்கள் மேல் வந்தது. ദൈവത്തിന്റെ ശബ്ദവും അവർ കേട്ടു. தேவனுடைய சத்தத்தையும் அவர்கள் கேட்டார்கள். ഈ 3 കാര്യങ്ങളിൽ നിന്നാണ് നിങ്ങളോട് സംസാരിച്ചുകൊണ്ടിരിക്കുന്നത്. இந்த 3 காரியங்களிலிருந்து உங்களிடம் பேசிக்கொண்டிருக்கிறேன். ഒരു മനുഷ്യൻ ഏറ്റവും കൂടുതൽ കൊതിക്കേണ്ടത് ദൈവത്തിന്റെ സാന്നിധ്യമാണ്. ഒരു മനുഷ്യൻ മിகவும் அதிகமாக விரும்ப வேண்டியது தேவனுடைய பிரசன்னத்தை ஆகும். ഞാൻ ഇന്നലെ പറഞ്ഞു, ഈ ഭൂമിയിൽ പൈശാചിക സാന്നിധ്യമുണ്ട്, ദൈവത്തിന്റെ സാന്നിധ്യമുണ്ട്. நான் நேற்றுக்கு சொன்னேன், இந்த உலகத்துல பிசாசினுடைய வல்லமையும் உண்டு, தேவனுடைய பிரசன்னமும் உண்டு. ദൈവ സാന്നിധ്യം ഒരു മനുഷ്യൻ അനുഭവിക്കണമെങ്കിൽ അവൻ ദൈവത്തോട് അടുക്കുവാൻ തീരുമാനിക്കണം. தேவ பிரசன்னத்தை ஒரு மனிதன் அனுபவிக்க அவன் தேவனோடு இணைய ஆரம்பிக்க வேண்டும். യാക്കോബിന്റെ ലേഖനം 4-ാം അധ്യായം 8-ാം വാക്യം ഇങ്ങനെയാ സംസാരിക്കുന്നത്. யாக்கோபின் நிருபம் 4-ாம் அதிகாரம் 8-வது வசனம் எப்படி சொல்லுகிறது? ദൈവത്തോട് അടുത്തു ചെല്ല്, എന്നാൽ അവൻ നിന്നോട് അടുത്തു വരും. தேவனிடத்தில் கிட்டி சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடம் வருவார் என்று. ബൈബിൾ മുഴുവൻ നമ്മൾ പഠിച്ചാൽ, வேதாகமம் முழுவதும் வாசிக்கும் போது, നിങ്ങൾ ഇന്ന് വിഷമിക്കുന്ന എല്ലാ കാര്യങ്ങളും ചെയ്തു തരാൻ ദൈവത്തിന് കഴിയും. நீங்கள் இன்றைக்கு கவலைப்படுகிற எல்லா காரியங்களையும் தேவன் உங்களுக்கு செய்து கொடுக்க முடியும். ചില വാക്യങ്ങൾ ഞാൻ പറഞ്ഞു കേൾപ്പിക്കാം. சில வசனங்களை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். രക്ഷിപ്പാൻ കഴിയാതെ വണ്ണം യഹോവയുടെ കൈ കുറുകിയിട്ടില്ല. ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை. കേൾപ്പാൻ കഴിയാതെ വണ്ണം അവന്റെ ചെവി മന്ദമായിട്ടില്ല. கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவிகள் மந்தமாகவில்லை. എന്താണ് നീ പ്രാർത്ഥിച്ചിട്ട് കേൾക്കാത്തത്? ஏன் நீங்கள் ஜெபித்தும் கேட்கப்படவில்லை? ബൈബിൾ പറയാം, നിന്റെ അകൃത്യമത്രേ നിന്നെയും നിന്റെ ദൈവത്തെയും തമ്മിൽ ഭിന്നിപ്പിക്കുന്നത്. வசனம் சொல்லுகிறது, உங்கள் அக்கிரமங்களே தேவனுக்கும் உங்களுக்கும் விரோதமாக பிரிவினையாக இருக்கிறது. ദൈവത്തോട് അടുക്കാൻ കൊതിക്കുന്ന ഓരോരുത്തരും പാപം ചെയ്യാതെ ജീവിക്കാൻ പഠിക്കണം. தேவனோடு இணைய விரும்புகிற ஒவ்வொருவரும் பாவம் செய்யாமல் வாழ விரும்ப வேண்டும். എപ്പോഴും പാപത്തിന് അതിൻ്റെതായ ഒരു വശീകരണ ശക്തിയുണ്ട്. எப்பொழுதும் பாவத்திற்கு ஒரு கவர்ந்திருக்கிற வல்லமை உண்டு. നാം ഈ ജഡത്തിലിരിക്കുന്ന കാലത്തോളം ഒരിക്കലും പാപത്തിന്റെ വശീകരണത്തിൽ കുടുങ്ങരുത്. நாம் மாம்சத்தில் இருக்கிறது வரைக்கும் ஒருபோதும் பாவத்திற்குள் அடிமைப்பட்டு போய்விடக் கூடாது. നീ രക്ഷിക്കപ്പെട്ടാലും സ്നാനപ്പെട്ടാലും പരിശുദ്ധാത്മാഭിഷേകം പ്രാപിച്ചാലും പാപത്തിന്റെ പോരാട്ടം മരണം വരെ ഉണ്ടാവും. நீங்கள் രക്ഷിക്കപ്പെട്ടാലും ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டாலும் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டாலும் பாவத்தோடுள்ள போராட்டம் மரணம் வரைக்கும் நீடித்திருக்கும். ദൈനംദിന ജീവിതത്തിൽ പാപ സ്വഭാവങ്ങളെ ജയിക്കണം. தினம் பிரதி வாழ்க்கையில் பாவத்தின் சுபாவங்களை நாம் ஜெயிக்க வேண்டும். നാം ദൈവ സാന്നിധ്യം ഏറ്റവും കൂടുതൽ വേണമെന്ന് പറയുന്നതിന്റെ രഹസ്യം, நாம் தேவனுடைய பிரசன்னம் அதிகமாக வேண்டும் என்று சொல்லுவதன் ரகசியம், ദൈവ സാന്നിധ്യം നമ്മിൽ ഉള്ള കാലത്തോളം പാപ സ്വഭാവങ്ങൾ നമ്മളിൽ തലപൊക്കത്തില്ല. தேவனுடைய பிரசன்னம் நமக்குள் இருக்கிறது வரைக்கும் பாவத்தின் சுபாவங்கள் தலை உயர்த்துவதில்லை. ഞാൻ പണ്ട് പാമ്പിനെയും കൊണ്ട് നടന്ന് ജീവിക്കുന്ന ഒരു മനുഷ്യനെ കുറിച്ച് ഒരു കഥ കേട്ടിട്ടുണ്ട്. நான் பாம்பை கொண்டு நடக்கிற ஒரு மனுஷனுடைய கதையை கேட்டிருக்கிறேன். ഒരു വലിയ പെരുമ്പാമ്പിനെയും കൊണ്ടാണ് അദ്ദേഹം നടക്കുന്നത്. ஒரு பெரிய பெரும்பாம்பை கொண்டு அவர் நடக்கிறார். ഒരു സൈക്കിളിൽ ഒരു വലിയ കൊട്ട പുറയിൽ വെച്ച് കെട്ടി അതിനകത്ത് വലിയ ഭാരമുള്ള പെരുമ്പാമ്പിനെയും കൊണ്ട് ഇദ്ദേഹം സൈക്കിൾ ചവിട്ടി പോകും. ஒரு மிதிவண்டியில் பின்னாடி ஒரு நல்ல பெரிய குட்டையை வைத்து அதற்குள்ளே அந்த பாம்பை வைத்து அவர் கொண்டு போகிறார். അദ്ദേഹത്തിന്റെ ആകെയുള്ള വരുമാന മാർഗം ആ പെരുമ്പാമ്പാണ്. அவருடைய வருமானத்திற்கான ஒரே ஒரு வழி அந்த பெரும்பாம்பாக இருந்தது. ഒരു കവലയിൽ ചെന്ന് നിന്ന് കഴിഞ്ഞാൽ, ஒரு ஸ்ட்ரீட்ல ஒரு இடத்துல போய் நின்று விட்டால், ആദ്യം ആ പെരുമ്പാമ്പിനെ അദ്ദേഹം എടുത്ത് അദ്ദേഹത്തിന്
അദ്ദേഹത്തിന്റെ തോളിലേക്ക് ഇടും. முதலில் அந்த பெரும்பாம்பை எடுத்து அவருடைய தோளில போடுவார். വർഷങ്ങളായിട്ട് ഇവൻ ഇത് ചെയ്തു വരികയാണ്. வருஷங்களாக இவர் இதை செய்து வருகிறார். പാമ്പ് ഇവന്റെ കഴുത്തെ കൂടെ ചുറ്റി, കയ്യെ കൂടെ ചുറ്റി, കാലെ കൂടെ ചുറ്റി ചുറ്റി പൊക്കൊണ്ടിരിക്കും. பாம்பு இவருடைய கழுத்திலும் இவருடைய கையிலும் கால்களிலும் சுற்றி போய்க்கொண்டே இருக்கும். ഇത് കണ്ടുകൊണ്ടിരിക്കുന്ന ആൾക്കാർ മുമ്പിൽ ഇട്ടിരിക്കുന്ന ഒരു പേപ്പറിലേക്ക് 100 രൂപയും 500 രൂപയും 1000 രൂപയൊക്കെ ഇടും. இதை பார்த்து நிற்கிற ஆட்கள் முன்னாடி இருக்கிற அந்த பேப்பர்ல 100 ரூபாய் 500 ரூபாய் நோட்டுகளை போடுவார்கள். പാമ്പിന്റെ പല പല പ്രകടനങ്ങൾ കാണുമ്പോൾ എല്ലാവരും കൈയടിക്കും. பாம்பினுடைய பல பல இந்த செய்கைகளை பார்க்கும்போது மக்கள் கரங்களை தட்டுவார்கள். ഒരു ദിവസം ഒരു കവലയിൽ ചെന്ന് നിന്ന് ഇത് ചെയ്തുകൊണ്ടിരിക്കുകയാണ്. ஒரு நாள் ஒரு இடத்துல போய் நின்று இதை செய்து கொண்டிருக்கும் போது ഈ പാമ്പിനെ വളർത്തുന്നവരോട് ചോദിക്കണം, പാമ്പിനെ ദേഹത്തിടുമ്പോൾ പാമ്പ് ചുറ്റുന്നതിനൊത്ത് നമ്മൾ പാമ്പിനെ അഴിച്ചുകൊണ്ടിരിക്കണം. இந்த பாம்பை கையாளுகிறவர்களிடத்தில் கேட்டால் பாம்பு சரீரத்தில் சுற்றுகிறதற்கு ஏற்ப அந்த பாம்பை அவிழ்த்து விட்டு கொண்டே இருக்க வேண்டும் ഒരു என்று ദിവസം ഒരു சொல்வார்கள். കവലയിൽ കൊണ്ട് പാമ്പിനെ ദേഹത്തിട്ടേച്ച് അമ്മി ഒരു തോർത്തും വിരിച്ചിട്ടു. ஒரு நாள் பாம்பை கொண்டு கழுத்தில போட்டு விட்டு ஒரு தோர்த்தையும் அவர் விரிக்கிறார். അന്ന് അവിടെ ധാരാളം ടൂറിസ്റ്റുകൾ വന്ന ഒരു ദിവസമായിരുന്നു. அன்றைக்கு அநேகம் சுற்றுலா பயணிகள் அந்த இடத்துல வந்த இடம். ആമി ഇംഗ്ലീഷുകാരും മറ്റുള്ള രാജ്യക്കാരും ഒക്കെ ഇത് കണ്ട ആവേശഭരിതരായി. ஆங்கிலத்தவர்களும் மற்ற நாட்டுக்காரர்களும் இதை பார்த்து உற்சாகம் அடைந்தார்கள். പാമ്പിനെ കൊണ്ട് കാണിച്ചു തൊടാൻ സായിപ്പും മദാമയൊക്കെ പാമ്പിനെ തൊട്ടു. பாம்பை தொடுவதற்கு ஆங்கிலத்தவர்களுக்கு காண்பிக்கிறார்கள். அவர்கள் பாம்பை தொடவும் செய்தார்கள். അവർക്ക് അതൊരു പുതിയ അനുഭവമായിരുന്നു. அவர்களுக்கு அது புதிய ஒரு அனுபவமாக இருந்தது. അന്ന് വരെ 100 രൂപ 200 രൂപ 500 രൂപ വീണ പേപ്പറിന്റെ മണ്ടയിലേക്ക് ഡോളറുകൾ വീഴാൻ തുടങ്ങി. அன்றைக்கு வரைக்கும் 100 ரூபாயும் 500 ரூபாயும் விழுந்த அந்த பேப்பர்ல டாலர்கள் விட ஆரம்பிக்கிறது. നോട്ടം ഡോളറെ പതിഞ്ഞപ്പോൾ പാമ്പ് ചുറ്റുമുറുക്കി. பார்வை இந்த டாலர்ல போக ஆரம்பித்த போது பாம்பினுடைய இறுக்கம் இறுக ஆரம்பித்தது. പാമ്പ് ചുറ്റാൻ തുടങ്ങുമ്പോഴേ അഴിച്ചോണം, അഴിച്ചില്ലെങ്കിൽ ഇത് കേറി ചുറ്റും. பாம்பு சுற்ற ஆரம்பிக்கும் போதே அவிழ்க்க ஆரம்பிக்க வேண்டும், இல்லை என்றால் இந்த இறுக்கம் அதிகரித்து விடும். അടിമുടി ആ പാമ്പ് ചുറ്റി. பாம்பு அவருடைய சரீரம் முழுவதையும் சுற்ற ஆரம்பித்தது. അദ്ദേഹത്തിന് മനസ്സിലായി കുഴപ്പമായെന്ന്. அவருக்கு புரிந்தது பிரச்சனையாகி விட்டது என்று. അദ്ദേഹം അലറി നിലവിളിക്കാൻ തുടങ്ങി. அவர் சத்தமிட்டு அழ ஆரம்பித்தார். ജനമെല്ലാം കൈയടിച്ച് ഇതുപോലൊരു ഐറ്റം കണ്ടിട്ടില്ല. ஜனங்கள் கரங்களை தட்ட ஆரம்பித்தார்கள், இது போல ஒன்றை பார்த்ததில்லை என்று പക്ഷേ சொல்லி. അവൻ അലറുന്നതിന്റെ കാരണം അവൻ അറിയാം അവൻ മരിക്കാൻ പോവാൻ. ஆனால் அவர் அலறுகிறது மரிக்க போவதற்கு முன்பாக என்று அவருக்கு மாத்திரம் தான் தெரியும். കുറച്ച് കഴിഞ്ഞപ്പോ മൂക്കിക്കൂടെയും വായിക്കൂടെയൊക്കെ ബ്ലഡ് വരാൻ തുടങ്ങി. சற்று நேரம் தாண்டின போது மூக்கிலிருந்தும் வாயிலிருந்தும் ரத்தம் வர ஆரம்பித்தது. രണ്ട് കണ്ണുകളും വെളിയിലേക്ക് കുന്തി വരാൻ തുടങ്ങി. 2 கண்களும் வெளியே வர ஆரம்பித்தது. ജനമെല്ലാം കൈയടിച്ചു. കാര്യം സായിപ്പും മദാമയും കേരളക്കാരൊന്നും ഇത്രയും ഷോ കണ്ടിട്ടില്ല. ஜனங்கள் கரங்களை தட்டினார்கள், ஏனென்றால் இப்படிப்பட்ட ஒன்றை அவர்கள் இன்று வரையும் பார்த்ததில்லை. 2-3 മിനിറ്റ് കഴിഞ്ഞപ്പോൾ അവൻ മരിച്ചു താഴെ വീണു. சில நிமிடங்கள் தாண்டின போது அவர் மரித்து போய் கீழே விழுந்தார். അന്നേരം ആ മനസ്സിലായത് ഇത് ഷോ അല്ലായിരുന്നു, ഇത് ജീവിതമായിരുന്നു. அப்பொழுதுதான் அவர்களுக்கு புரிந்தது இது காட்சி அல்ல, இது வாழ்க்கையாக இருந்தது என்று. പാപം ഇതുപോലെ തന്നെയാണ്. பாவம் இப்படிப்பட்டதுதான். നമ്മുടെ അകത്ത് എത്ര മറഞ്ഞു കിടന്നാലും അവസരം കിട്ടിയാൽ അവൻ കയറി ചുറ്റും. நம்முடைய வாழ்க்கையிலே எவ்வளவுதான் அது ஒளிந்திருந்தாலும் ஒரு வாய்ப்பு கிடைத்ததென்றால் அது இறுக பிடித்துக் கொள்ளும். പാപത്തിന്റെ ഒരു വലിയ കുഴപ്പമാണ് വശീകരിക്കുക എന്നുള്ളത്. பாவத்தின் ஒரு பெரிய பிரச்சனை என்று சொல்லுகிறது, அது நம்மை கவர்ந்து இழுக்க கூடியது. നമ്മൾ ഇന്നിവിടെ സുവിശേഷം കേൾക്കാൻ വരാൻ കാരണം നമ്മളെ ഒരാൾ ആകർഷിച്ചതുകൊണ്ട്. நாம் இன்றைக்கு இங்கே சுவிசேஷம் கேட்க வர காரணம் நம்மை ஒருவர் கவர்ந்து இழுத்ததினாலே. പണ്ടൊക്കെ എന്റെ കൊച്ചുകുട്ടി ആയിരിക്കുന്ന സമയത്ത് ഞങ്ങളുടെ വീട്ടിലൊക്കെ റേഡിയോ ഉണ്ട്. நான் சிறுவனாய் இருக்கிற நாட்களில் எங்களுடைய வீட்டில ரேடியோ உண்டு. റേഡിയോയൊക്കെ ഒരു വർഷം കഴിയുമ്പം അതിന്റെ ഈ പരിപാടി കഴിയും. ரேடியோ ஒரு வருஷம் முடியும் போது அது பழுதடைய ஆரம்பித்து ഈ விடும். മുമ്പിൽ ബൈബിൾ പിടിച്ചോണ്ടിരിക്കുന്ന കൊച്ചു മോനെ പോലെ ആ പ്രായത്തിലൊക്കെ, இந்த சின்ன பையனை போல இந்த பருவத்தில் நான் இருக்கும்போது, അതായത് 10-12 വയസ്സുള്ളപ്പോൾ, அதாவது 10-12 வயதுகள் எனக்கு இருக்கும்போது റേഡിയോ എടുത്ത് മാറ്റിയിടും. இந்த பழுதான ரேடியோவை எடுத்து ஒதுக்கி ആ வைப்பார்கள். റേഡിയോയ്ക്ക് ഒരു സ്പീക്കർ ഉണ്ട് ഇതിനകത്ത്. அந்த ரேடியோவில் ஒரு ஒலிபெருக்கி இருக்கும். അതിന് ചുറ്റും ഒരു കാന്തം ഉണ്ട്. அதை சுற்றிலும் ஒரு காந்தம் இருக்கும். ആ റേഡിയോ പൊട്ടിച്ചിട്ട് ആ കാന്തം ഞങ്ങൾ എടുക്കും. அந்த ரேடியோவை உடைத்து அந்த காந்தத்தை நாங்கள் வெளியே எடுப்போம். എന്തിനാണെന്നറിയാമോ? எதற்காகவென்று தெரியுமா? ആ കാന്തത്തിനൊരു നൂല് കെട്ടും. அந்த காந்தத்தில் ஒரு நூலை நாங்கள் கட்டுவோம். എന്നിട്ട് വീടിന്റെ മുമ്പിലുള്ള ചെറിയ മണലിനകത്തോട്ട് ആ കാന്തം താഴോട്ട് ഇറക്കി വിടും. தொடர்ந்து வீட்டிற்குள் அருகில் இருக்கிற அந்த மணலுக்குள்ள அந்த காந்தத்தை நாங்கள் இறக்கி விடுவோம். ഒരു കാഴ്ച കാണാം. அப்பொழுது ஒரு காட்சியை பார்க்க முடியும். മണലിനകത്ത് ഒരു അനക്കം, மணலுக்குள்ள ஒரு அனக்கம் வருகிறது. ഇരുമ്പിന്റെ അംശങ്ങളെല്ലാം ഈ കാന്തം ഇരിക്കുന്നിടത്തോട്ട് വന്നു ചേരും. இரும்பு இருக்கிற எல்லா இரும்பும் இந்த காந்தத்திற்குள் இழுக்கப்படும். ഒരു പ്രത്യേക അനുപാതത്തിൽ അത് പിടിച്ചാൽ, ஒரு விசேஷ அனுபவத்திற்குள் அது வரும்போது, കാന്തത്തിലുമല്ല മണ്ണിലുമല്ല എന്ന് പറയുന്ന ഒരു വലയത്തിനകത്ത് ആ ഇരുമ്പിനെ നിർത്താൻ പറ്റും. காந்தத்திலும் மண்ணிலும் இல்லாத ஒரு வலயத்திற்குள் இந்த இரும்பை நாம் நிறுத்த முடியும். ഇതുപോലാണ് ഇരുട്ടിന്റെ അധികാരം
അധികാരത്തിൽ നിന്ന് ഒരുവൻ നമ്മെ വിടുവിച്ച് ഇതേപോലെ താൻ ഇരുളിൻ അധികാരത്തിൽ ഇരുന്ന് ഒരുവർ നമ്മെ വിടുവിത്ത് പാപത്തിനും ദൈവ സാന്നിധ്യത്തിനും ഇടയ്ക്ക് നിന്നെ ഒരു പ്രത്യേക അനുവാദത്തിൽ നിർത്തിയിരിക്കുക. പാപത്തിற்கும் தேவனுடைய பிரசன்னத்திற்கும் இடையில ஒரு விசேஷித்த அனுபவத்தில் நம்மை நிறுத்தி இருக்கிறார். അതുകൊണ്ടാണ് ഞാൻ വീണ്ടും നിങ്ങളോട് പറയുന്നത്, ഏത് അന്ധകാര ശക്തികളെയും ജയിക്കുവാൻ വേണ്ടത് ദൈവത്തിന്റെ സാന്നിധ്യമാണ്. അതിനാൽ തന്നെ ഞാൻ മറുപടിയും சொல்லுகிறேன், எந்த അന്ധകാരത്തിൻ വല്ലമയും ജയിക്ക தேவனுடைய பிரசன்னம் നമുക്ക് தேவை. വീണ്ടും ഞാൻ പറയാം, എന്റെ ദൈവത്തിന് ചെയ്യാൻ കഴിയാത്ത ഒരു കാര്യവും ഇന്ന് രാത്രി ഇവിടെ ഇല്ല. മറുപടിയും ഞാൻ சொல்லுகிறேன், என்னுடைய தேவனால் செய்ய முடியாத ഒരു കാര്യവും இந்த മാலை വേളയിൽ ഇല്ല. ദൈവം നമ്മുടെ ലൈഫിൽ പ്രവർത്തിക്കാത്തതിന്റെ രഹസ്യം നമ്മുടെ പാപമാണ്. தேவன் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்ய முடியாததன் காரணம் நம்முடைய பாவமாய் இருக்கிறது. ദൈവവചനം കേൾക്കുമ്പോൾ മനുഷ്യൻ പാപം ഉപേക്ഷിച്ച് ദൈവത്തിന്റെ അടുക്കലേക്ക് അടുക്കണം. தேவனுடைய வசனத்தை கேட்கும்போது பாவத்தை வெறுத்து தேவனிடத்தில் மனிதன் இணைய வேண்டும். നിങ്ങൾ എത്ര വലിയ രോഗിയാകട്ടെ, நீங்கள் எவ்வளவு பெரிய வியாதியஸ்தராக இருந்தாலும், പാപത്താൽ ബന്ധിക്കപ്പെട്ട ആളാകട്ടെ, பாவத்தால் கட்டப்பட்டவர்களாக இருந்தாலும், അതിൽ നിന്ന് നിന്നെ ദൈവ സാന്നിധ്യത്തിലേക്ക് കൊണ്ടുവരുന്നത് ദൈവവചനമാണ്. அதிலிருந்து தேவனுடைய பிரசன்னத்திற்கு நேராக உங்களை கொண்டு வருவது தேவனுடைய வசனமாய் ഞാനൊരു இருக்கிறது. സ്ഥലത്ത് ദൈവവചനം പ്രസംഗിച്ചു കൊണ്ട് നിൽക്കുമ്പോൾ, நான் ഒരു இடத்தில் தேவனுடைய வசனத்தை பிரசங்கித்துக் ഒരു கொண்டிருக்கும்போது, വീടിന്റെ മുകളിലത്തെ ടെറസ് നിന്നുകൊണ്ട് ഒരു മനുഷ്യൻ അലറി നിലവിളിക്കുക. ஒரு வீட்டின் மேல் மாடியில் இருந்து ஒரு மனிதன் அலறிக் கொண்டிருந்தான். ഞാൻ ഓർത്ത് പുള്ളി വല്ല മരിക്കാൻ വല്ലതും പോവാന്ന്, ഞാൻ സൗണ്ട് എല്ലാം ഓഫ് ചെയ്യിച്ചു. நான் நினைத்தேன் அவன் தற்கொலை செய்ய போகிறான் என்று நினைத்து சவுண்ட் எல்லாம் ஆஃப் பண்ண சொன்னேன். അന്നേരം അവൻ വിളിച്ചു പറയാ, അയ്യോ ഞാൻ പാപിയാണ്. அப்பொழுது அவன் சொல்லுகிறான், ஐயோ நான் பாவியாக இருக்கிறேன். വചനത്തിന്റെ പ്രത്യേകത, இந்த வசனத்தினுடைய விசேஷ தன்மை, ഒരാളോട് പറഞ്ഞു കൊടുത്താൽ ആ വ്യക്തിക്ക് പാപബോധമുണ്ടാകും. இது ஒருவனிடம் சொல்லிக் கொடுத்தால் அவனுக்குள் பாவபோதம் உண்டாகும். ഒരിക്കൽ ഒരു സ്ത്രീ യേശുവിനെ കുറിച്ച് കേട്ടു. ஒரு ஸ்திரீ இயேசுவை குறித்து கேள்விப்பட்டாள். തുടക്കത്തിലേ പറയാം, യേശുവിനെ കുറിച്ച് ഒരാൾ കേൾക്കണമെങ്കിൽ പറയാൻ ഒരാൾ വേണം. நான் ஆரம்பத்திலே சொல்லுகிறேன், இயேசுவை குறித்து ஒருவர் கேட்க வேண்டும் என்றால் சொல்ல ஒருவர் தேவை. ഞാൻ യേശുവിനെ കണ്ടിട്ട് 35 വർഷമായി. நான் இயேசுவை பார்த்துவிட்டு 35 வருடங்கள் ஆகிறது. ഞാൻ യേശുവിനെ കാണാൻ കാരണം, நான் இயேசுவை கண்டுகொள்ள காரணம், എന്റെ ലൈഫിൽ ഒരു വലിയ പ്രതിസന്ധി ഉണ്ടായി. என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய பிரச்சனை வந்தது. പ്രതിസന്ധി എന്ന് പറഞ്ഞാൽ എല്ലാ വർഷവും എന്റെ വീട്ടിൽ ഒരു മരണം ഉണ്ടാകാൻ തുടങ്ങി. பிரச்சனை என்னவென்றால் என்னுடைய வீட்டில் எல்லா வருடமும் மரணங்கள் சம்பவிக்க ஆரம்பித்தது. മരിക്കുന്നത് എല്ലാ വർഷവും ഒരു മാസം ഒരേ മാസം തന്നെയാണ്. மரிக்கிறது எல்லா வருஷமும் ஒரே மாதத்திலாக இருந்தது. ഒരേ ദിവസം തന്നെയാണ്. ஒரே நாளில் மரித்துக் ഒരേ கொண்டிருந்தார்கள். സമയത്ത് തന്നെയാണ്. ஒரே நேரத்தில் மரணம். ആദ്യം എന്റെ ബ്രദർ വിവാഹം കഴിച്ച് 9-ാം ദിവസം മരിച്ചു. முதலாவது என்னுடைய சகோதரன் திருமணமான 9வது நாளில் இறந்தார். രണ്ടാമത് ദൈവത്തിന് സ്തോത്രം, എന്റെ അമ്മ മരിച്ചു. அதைத் தொடர்ந்து என்னுடைய அம்மா இறந்தார்கள். എല്ലാം ഒരേ ദിവസം, எல்லாம் ஒரே நாளில. ഒരു വർഷം വ്യത്യാസം മാത്രം. ஒரு வருஷம் வித்தியாசம் மாத்திரம். പിറ്റേ വർഷം அடுத்த வருஷம் അതേ സമയത്ത് அதே நேரத்தில் എന്റെ ഫാദറിനെ ഫുൾ പാരലൈസ് ആയി മെഡിക്കൽ സെൻസ് തള്ളി വീട്ടിൽ കൊണ്ടുവന്നു. என்னுடைய தகப்பனார் முழுவதும் தளர்ந்தவராக வீட்டிற்கு கொண்டு ആ வரப்பட்டார். സമയത്ത് ഞാൻ ഒരു പാപിയാണ്. அந்த நேரத்திலும் நான் ஒரு பாவியாக இருக்கிறேன். എന്റെ അപ്പനെ അടക്കുവാൻ പോകുകയാണ്. என்னுடைய தகப்பனை அடக்கம் பண்ண போகிறேன். കാരണം ഒരു ശ്വാസം മാത്രമേ ഉള്ളൂ. காரணம் ஒரு சுவாசம் மாத்திரம் தான் அவருக்குள் ഞങ്ങളുടെ இருந்தது. വീട്ടിലേക്ക് ആംബുലൻസ് വരുന്നത് കണ്ടതുകൊണ്ട് 3 ദൈവദാസന്മാർ ആ വീട്ടിലേക്ക് വന്നു. எங்களுடைய வீட்டிற்குள் ஆம்புலன்ஸ் வருகிறதை பார்த்து 3 தேவ ஊழியர்கள் வீட்டிற்குள் வந்தார்கள். അവര് ചോദിച്ചു, എന്റെ അപ്പന് വേണ്ടി ഒന്ന് പ്രാർത്ഥിക്കട്ടെ. அவர்கள் கேட்டார்கள், என்னுடைய தகப்பனாருக்காக ஜெபிக்கட்டுமா என்று. മരിക്കാൻ കിടക്കുന്ന ആക്കു വേണ്ടി ആർക്കും പ്രാർത്ഥിക്കാവല്ലോ. மரிக்கிறவர்களுக்காக ஜெபிக்க யாருக்கு முடியுமே. അവര് പ്രാർത്ഥിച്ചുകൊണ്ടിരിക്കുമ്പോൾ அவர்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது പല പ്രാർത്ഥന ഞാൻ കണ്ടിട്ടുണ്ട്. பல ஜெபங்களை நான் பார்த்திருக்கிறேன். എന്നാൽ ആ പ്രാർത്ഥനയിൽ ഒരു ദൈവ സാന്നിധ്യം ആ വീട്ടിൽ ഇറങ്ങി. அந்த ஜெபத்தில் ஒரு தேவ பிரசன்னம் அந்த வீட்டிற்குள் இறங்கியது. അവര് പ്രാർത്ഥിച്ചത് 5 മിനിറ്റിൽ താഴെയാണ്. அவர்கள் ஜெபித்தது 5 நிமிடத்திற்கும் குறைவான நேரங்கள் പ്രയർ മാത്രമേ. കഴിഞ്ഞപ്പോൾ എന്റെ വീട്ടിൽ നിന്ന് കൂട്ടം നിലവിളി ഉയർന്നു. ஜெபம் முடிந்த போது எங்களுடைய வீட்டில் இருந்து கூக்குரல் எழ ஆரம்பித்தது. വലിയ വിശ്വാസമൊന്നുമില്ലെങ്കിലും ഞാനും കണ്ണടച്ചു. எங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் இருந்தாலும் நானும் கண்களை மூடினேன். പക്ഷെ നിലവിളി കേട്ട് കണ്ണു തുറന്ന് നോക്കിയപ്പോൾ എന്റെ അപ്പൻ എഴുന്നേറ്റ് നിൽക്കുകയാണ്. ஆனால் கூக்குரலை பார்த்து கண்களை திறந்த போது என்னுடைய தகப்பனார் எழும்பி நின்றார்கள். ഞങ്ങളുടെ വീട്ടിൽ വരാൻ ഒരാൾ വേണമായിരുന്നു. எங்களுடைய வீட்டிற்குள் வர ஒரு ஆள் தேவைப்பட்டது. പ്രാർത്ഥിക്കാൻ ഒരാൾ വേണമായിരുന്നു. ஜெபிக்க ஒரு ஆள் தேவைப்பட்டது. ഈ 2 കാര്യം ഉണ്ടെങ്കിൽ ഒരാൾ യേശുവിന്റെ അടുക്കൽ വരും. இந்த 2 காரியங்கள் உண்டு என்றால் ஒருவர் இயேசுவினிடத்தில் வருவார். ഈ സുവിശേഷ യോഗം
കൂട്ടം വെച്ചത് ഇവിടെ പണം കൂടിയിട്ടല്ല. இந்த சுவிசேஷம் கூட்டங்களை ஆயத்தப்படுத்தினது பணத்தின் மிகுதியினால் அல்ல. ഈ വചനം ദേശത്തോട് അറിയിക്കേണ്ടത് ഓരോരുത്തരുടെയും കടമയാണ്. இந்த வசனம் தேசத்தோடு அறிவிக்க வேண்டியது நம்மேல் விழுந்த கடமையா இருக்கிறது. ആരു കേട്ടു കേട്ടില്ല എന്നല്ല ഇവിടുത്തെ വിഷയം. யார் கேட்டார்கள் கேட்கவில்லை என்பதில் அல்ல. രക്ഷിക്കുന്ന ഒറ്റ ദൈവമേ ഉള്ളൂ. അവനാ ഞാൻ ഇന്ന് പ്രസംഗിക്കുന്ന യേശു. രക്ഷിக்கிற தேவன் ஒருவரே, அவர்தான் நான் பிரசங்கிக்கிற இயேசு. നിങ്ങളൊന്ന് ശ്രദ്ധിച്ചു കേൾക്കണം. நீங்கள் கவனித்து கேளுங்கள். ഒരു സ്ത്രീ യേശുവിനെ കുറിച്ച് കേട്ടു. ஒரு ஸ்திரீ இயேசுவை குறித்து கேட்கிறார். ബൈബിളിൽ എഴുതിയിട്ടില്ല എന്താ കേട്ടെന്ന്. வேதாகமத்தில் என்ன கேட்டால் என்று எழுதப்படவில்லை. നമുക്ക് ആ വാക്യം ഒന്ന് വായിച്ചു കേൾക്കണം. நாம் அந்த வசனத்தை வாசித்து கேட்க போகிறோம். മർക്കോസിന്റെ സുവിശേഷം மார்க்கு எழுதின சுவிசேஷம் 5-ാം അധ്യായം 5வது அதிகாரம் 27 മുതൽ 29 വരെയുള്ള വാക്യങ്ങൾ. 27 മുതൽ 29 വരെയിലാன വസനങ്ങൾ. ആ വചനങ്ങൾ അനുഗ്രഹിക്കപ്പെട്ട രണ്ട് വചനങ്ങളാണ്. അത് ആശീർവദിക്കപ്പെട്ട രണ്ട് വസനങ്ങൾ. നമുക്ക് വായിച്ചു കേൾക്കാം. മൈക്കിൽ കൂടെ ഒന്ന് വായിക്കാം. இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜன கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். உடனே அவளுடைய உதிரத்தின் ஊறல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை അവൾ തൻ ശരീരത്തിൽ ഉണർന്നാൾ. മതി. നല്ല വാക്യത്തിനായി സ്തോത്രം ചെയ്യുന്നു. நல்ல വസനത്തിற்காய் தேவனை துதிக்கிறேன். ഈ സ്ത്രീയെ കുറിച്ച് ബൈബിളിൽ എഴുതിയിട്ടുണ്ട്. இந்த സ്ത്രീയെ குறித்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. അവൾക്കുള്ളതെല്ലാം വിറ്റ് വൈദ്യന്മാർക്ക് കൊടുത്തു. അവൾക്കുള്ളവற்ற எல்லாவற்றையும் விற்று வைத்தியர்களுக்கு கொடுத்தவள். ഞാൻ തുടക്കത്തിലെ ഒരു കാര്യം പറയാം. நான் ஆரம்பத்திலே ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். 10 കോടി രൂപ ബാങ്കിൽ ഉണ്ടെന്ന് പറയുന്നതിനേക്കാൾ നല്ലതാണ് ആരോഗ്യമുള്ളൊരു ജീവിതം ലഭിച്ചു എന്ന് പറയുന്നത്. 10 கோடி ரூபாய் பேங்கில் இருக்கிறது என்று சொல்லுவதை விட மேலானது நல்ல ஆரோக்கியமுள்ள வாழ்க்கை இருப்பது. ഞാൻ പാർക്കുന്നത് കോട്ടയം പട്ടണത്തിലാണ്. நான் கோட்டயம் என்கிற இடத்தில் வசித்து வருகிறேன். അവിടുത്തെ ഏറ്റവും വലിയൊരു ബിസിനസ്സുകാരന് കൊറോണ വന്നു. அங்கே இருக்கிற ஒரு பெரிய தொழிலதிபருக்கு கொரோனா வந்தது. അദ്ദേഹം വെന്റിലേറ്ററിലായി. அவர் வெண்டிலேட்டரில் அனுமதிக்கப்பட்டார். അദ്ദേഹത്തിന് വേണ്ടി മാത്രം അവർ ഒരു ഹോസ്പിറ്റലിൽ പുതിയ വെന്റിലേറ്റർ വരുത്തിച്ചു. அவருக்காக மாத்திரம் அந்த ஹாஸ்பிடலில் ஒரு புதிய வெண்டிலேட்டரை கொண்டு ആ வந்தார்கள். മനുഷ്യന് ചെലവായത് 2.5 കോടി രൂപയാണ്. அந்த மனுஷனுக்கு செலவானது 2.5 கோடி ரூபாய். ഒരു കൊറോണ 2.5 കോടിയെ കൊണ്ടുപോയെങ്കിൽ, ஒரு கொரோனா 2.5 கோடி ரூபாயை கொண்டு போனதென்றால், ഞാൻ ഒരു കാര്യം നിങ്ങളോട് പറയാം. நான் ஒரு காரியத்தை உங்களோடு சொல்லுகிறேன். ആരോഗ്യമുള്ള ശരീരം ഒരു അനുഗ്രഹമാണ്. ஆரோக்கியமுள்ள சரீரம் ஒரு ஆசீர்வாதமாய் இருக்கிறது. ബൈബിളിൽ വാക്യമുണ്ട്, ഞാൻ നിനക്ക് രോഗശാന്തിയും ആരോഗ്യവും വരുത്തി നിന്നെ സൗഖ്യമാക്കും. வேதத்தில் ஒரு வசனம் உண்டு, நான் உங்களுக்கு சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் வரப்பண்ணுவேன் என்று. ഇവിടെ നോക്കിയാൽ ഈ സ്ത്രീ തനിക്കുള്ളതെല്ലാം വിറ്റ് വൈദ്യന്മാർക്ക് കൊടുത്തു. இந்த ஸ்திரீ தனக்குள்ளது எல்லாவற்றையும் விற்று வைத்தியர்களுக்கு கொடுத்தாள். വലിയ വലിയ ഹോസ്പിറ്റലിന്റെ ബോർഡ് കാണുമ്പോൾ ഓർത്തോണം, பெரிய பெரிய மருத்துவமனைகளுடைய பலகையை பார்க்கும்போது கவனிக்க வேண்டும், നിന്നെ കിട്ടാൻ അവര് നോക്കിയിരിക്കുക. உங்களுக்காக அவர்கள் காத்திருக்கிறார்கள். നിങ്ങൾ ഒരു കാര്യം ഓർക്കണം, நீங்கள் ஒரு காரியத்தை ஞாபகப்படுத்த வேண்டும். ഞാനും മാത്രമല്ല പ്രാർത്ഥിക്കുന്ന, ഈ നാട്ടിൽ പ്രാർത്ഥിക്കുന്ന ധാരാളം പേരുണ്ട്. நீங்களும் தானும் மாத்திரமல்ல, இந்த தேசத்திலே ஜெபிக்கிற அநேகர் உண்டு. വർക്ക്ഷോപ്പുകാരൻ രാവിലെ വർക്ക്ഷോപ്പ് തുറക്കുമ്പോൾ ഒരു പ്രാർത്ഥന പ്രാർത്ഥിക്കും. வொர்க்ஷாப் நடத்துகிறவர்கள் காலையில ஒரு ஜெபத்தை ஜெபிப்பார்கள். എന്താ പ്രാർത്ഥന എന്ന് കേട്ടോണം. அவர்களுடைய ஜெபத்தை கேட்டு பாருங்கள். ഇന്ന് എനിക്ക് വിശ്രമമില്ലാത്ത പോലെ കേടായ വണ്ടികളെല്ലാം വരണം. இன்றைக்கு எனக்கு இளைப்பாறுதல் இல்லாத அளவிற்கு நிறைய வண்டிகள் வர வேண்டும். ഹോസ്പിറ്റലുകാരൻ രാവിലെ ഒരു പ്രാർത്ഥന പ്രാർത്ഥിക്കും. மருத்துவமனைக்காரர்கள் காலையில ஜெபிப்பார்கள். കർത്താവേ, കരുണ തോന്നിയിട്ട് ഇന്ന് ധാരാളം പേര് രോഗികളായി ആശുപത്രിയിൽ വരണം. ஆண்டவரே, நீர் இரக்கமுற்று இன்றைக்கு அநேக நோயாளிகள் மருத்துவமனையில் வர வேண்டும். ആംബുലൻസുകാരൻ രാവിലെ പ്രാർത്ഥിക്കും, ഇന്ന് കൂട്ട ഇടിയും ഹാർട്ട് അറ്റാക്കും വരണം, എന്റെ വണ്ടിക്ക് ഓട്ടം കിട്ടണം. ஆம்புலன்ஸ்காரர்கள் ஜெபிப்பார்கள், இன்றைக்கு அநேக விபத்துகள் நடக்க வேண்டும், என்னுடைய வாகனத்திற்கு சவாரி கிடைக்க வேண்டும். ശവപ്പെട്ടിക്കാരൻ പ്രാർത്ഥിക്കും, ഇന്ന് ഒരു 10 പേരേലും ഇവിടെ ചാകണം, 10 പെട്ടി വിൽക്കണം. சவப்பெட்டிகளை விற்கிறவர்கள் ஜெபிப்பார்கள், இன்றைக்கு 10 பேராவது இறக்க வேண்டும், எனக்கு 10 பிசினஸ் நடக்க வேண்டும். അതിനിടയ്ക്ക് ആ ചൊവ്വയെ പ്രാർത്ഥിക്കാത്ത നിന്റെ പ്രാർത്ഥന എവിടെ എത്തുമെന്നാണ്. அதற்கிடையிலே நேராக ஜெபிக்காத உங்கள் ஜெபங்கள் எங்கே செல்லுகிறது? അപ്പൊ ഞാൻ നിങ്ങളോട് ഒരു കാര്യം പറയാം. நான் உங்களிடம் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். ബൈബിള് പറയുന്ന ഞാൻ സകല രോഗങ്ങളെ സൗഖ്യമാക്കുന്ന യഹോവയാണ്. வேதம் சொல்லுகிறது, நான் உங்களை சுகப்படுத்துகிற தேவன் என்று. ഇന്നിവിടെ ഈ ഓപ്പൺ സ്റ്റേജിൽ ഒരു കാര്യം ഞാൻ പറയാം. இந்த திறந்த வெளி ஸ்டேஜில் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். യേശുക്രിസ്തുവിന്റെ കാൽവറി മരണം ബൈബിളിൽ പഠിക്കുമ്പോൾ, இயேசுவினுடைய கல்வாரி மரணத்தை வேதத்தில் வாசிக்கும்போது, ആകാശത്തിലും ഭൂമിക്കും
നടുവിൽ രണ്ടു കള്ളന്മാരുടെ നടുവിൽ 33 തിരുവയസ്സിൽ യേശു ക്രൂശിൽ കിടക്കുക. வானத்திற்கும் பூமிக்கும் நடுவிலே இரு கள்ளர்களுக்கு நடுவிலே 33 வயதிலே இயேசு சிலுவையில் தொங்குகிறார். ക്രൂശിലെ പല വിളംബരങ്ങളിൽ ഒരു വിളംബരം എന്താന്ന് പറയാം? சிலுவையின் பல விளம்பரங்களிலே ஒரு விளம்பரம் என்னவென்று சொல்லுகிறேன். എന്റെ അടിപ്പിണരുകളാൽ നിനക്ക് സൗഖ്യം വന്നിരിക്കുന്ന ഒരു വിളംബരം. அவருடைய தழும்புகளால் நாம் சுகமாகிறோம் என்கிற செய்தி. ഒന്നുകൂടെ കേറി പറഞ്ഞാൽ ஒரு விசை கூட சொல்ல போடுவதால் 2026 ഫെബ്രുവരി മാസത്തെ ഈ കൺവെൻഷൻ നടക്കുമ്പോൾ 2026 ஆண்டு பிப்ரவரி மாதம் இந்த கூட்டங்கள் நடைபெறும் போது നീ രോഗിയാണെങ്കിൽ நீங்கள் வியாதியஸ்தர்களாய் இருந்தால் സൗഖ്യത്തിന്റെ പ്രഖ്യാപനം നടന്നത് 2000 വർഷം മുമ്പ് കാൽവറിയിലാണ്. உங்களுடைய சௌக்கியத்தின் செய்தி 2000 வருடங்களுக்கு முன்பாக கல்வாரியில் வெளிப்பட்டது. ഒരു സ്ത്രീ യേശുവിനെ കുറിച്ച് കേട്ടു. ஒரு ஸ்திரீ இயேசுவை குறித்து கேள்விப்பட்டாள். യേശുവിനെ കുറിച്ച് എങ്ങനെയാ കേൾക്കുന്നേ? இயேசுவை குறித்து எப்படி கேள்விப்பட்டாள்? എനിക്ക് കുറച്ച് ദിവസം മുമ്പ് എന്റെ ചർച്ചിൽ ഒരു സ്നാന ശുശ്രൂഷ നടന്നു. சில நாட்களுக்கு முன்பாக என்னுடைய சபையில ஒரு ஞானஸ்நான ஆராதனை நடைபெற்றது. അപ്പോൾ ഒരു മകൻ സ്നാനമേറ്റിട്ട് ഡ്രസ് മാറി അവിടെ നിൽക്കുക. அப்பொழுது ஒரு பிள்ளை ஸ்நானம் பெற்று அப்புறமாக தன்னுடைய ஆடைகளை மாறி அதில் நின்றாள். അപ്പോൾ ഞാൻ ചോദിച്ചു, എങ്ങനെയാണ് നിങ്ങൾ യേശുവിനെ കണ്ടത്? நான் கேட்டேன், நீங்கள் எப்படி இயேசுவை பார்த்தீர்கள் என்று. അപ്പോൾ അവൻ പറഞ്ഞു, ഞാൻ ഒരു ഓട്ടോറിക്ഷ ഓടിക്കുന്ന ആളാണ്. அவன் சொன்னார், நான் ஆட்டோ ரிக்ஷா ஓடுகிற ஒரு நபர். ഒരു ദിവസം ഓട്ടോ ഓടിച്ചു വരുമ്പോൾ ஒரு நாள் ஆட்டோவை ஓட்டி வரும்போது ഈ ചർച്ചിൽ വരുന്ന ഒരു സ്ത്രീയുടെ വണ്ടിയുടെ ടയർ പഞ്ചറായി സൈഡിൽ ഒതുക്കിയിട്ടിട്ട് അവർ ഓട്ടോയ്ക്ക് കൈ കാണിക്കും. இந்த சபையில வருகிற ஒரு ஸ்திரீயினுடைய காரினுடைய டயர் பஞ்சர் ஆனதுனால ஆட்டோவிற்காக கேட்டார்கள். ഓട്ടോക്കാരനോട് പറഞ്ഞു, സ്തോത്രം, എനിക്ക് വേഗത്തിൽ ചർച്ചിൽ പ്രേയറിന് പോകണം. ஆட்டோக்காரனிடத்தில் கேட்டார்கள், எனக்கு வேகமாக சபைக்கு செல்ல வேண்டும். അപ്പം അവൻ പറഞ്ഞു, அப்பொழுது அவன் சொன்னான், ടയർ പഞ്ചർ ഒട്ടിച്ചിട്ട് പോകാം. டயர் பஞ்சர் ஒட்டினதற்கு அப்புறமாக போகலாம். പുള്ളിക്കാരൻ പറഞ്ഞു, വണ്ടി അവിടെ കിടക്കട്ടെ, ആരാധനയ്ക്ക് സമയമായി, എന്നെ ചർച്ചിൽ കൊണ്ടുപോകും. அவர் சொன்னார், வண்டி அங்கே இருக்கட்டும், எனக்கு நேரமாகிறது, ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் என்று. ചർച്ചിൽ ഓട്ടോയെ വന്നു. சபையில ஆட்டோயில வந்து சேர்ந்தார்கள். വന്ന വഴിക്ക് ആ പുള്ളിക്കാരത്തി പറഞ്ഞു, வந்த வழியில அந்த நபர் சொன்னார், എനിക്കിവിടെ വലിയ പരിചയമില്ല, ഞാൻ ഗൾഫിലായിരുന്നു, எனக்கு இங்கே அநேகரை தெரியாது, நான் வெளிநாட்டில் இருந்தவன். യോഗം കഴിയുമ്പോ വന്ന് എനിക്ക് ഈ ടയർ ഒന്ന് മാറ്റി തരാമോ? கூட்டம் முடியும் போது வந்து எனக்கு இந்த டயரை ஒன்று மாற்றி தர வேண்டும் என்று. ഓട്ടോക്കാരൻ പറഞ്ഞു, റെഡിയാന്ന് പറഞ്ഞു. ஆட்டோக்காரன் சொன்னான், நான் தயார் என்று. അവിടെ ചെന്നപ്പോ ഓട്ടോക്കാരൻ പറഞ്ഞു, വെയിറ്റിംഗ് ചാർജ് തരാമെങ്കിൽ ഞാൻ മീറ്റിംഗ് കഴിയുന്നിടം വരെ വണ്ടിയെ ഇരിക്കാം. ஆட்டோக்காரன் சொன்னான், எனக்கு வெயிட்டிங் சார்ஜ் தந்தால் நான் கூட்டம் முடிகிறது வரைக்கும் வெயிட் ആ பண்ணலாம் என்று. സ്ത്രീ പറഞ്ഞു, 2 ഇരട്ടി വെയിറ്റിംഗ് ചാർജ് തരാം. அந்த ஸ்திரீ சொன்னால், 2 மடங்கு வெயிட்டிங் சார்ஜ் நான் கொடுக்கிறேன் അവിടെ என்று. വന്നപ്പോ അവര് ചോദിച്ചു, ഓട്ടോ എന്തിനാ ഇരിക്കുന്ന, AC ഹോളല്ലയോ, അങ്ങോട്ട് കേറി ഇരുന്ന ചൂട് അനുഭവിക്കാതിരിക്കാലോ. அந்த ஸ்திரீ அங்கே வந்தபோது சொன்னார், எதற்காக ஆட்டோவில் இருக்க வேண்டும், சபையிலே ஏசி இருக்கிறதே, உள்ளே வந்து அமர்ந்து கொள்ளுங்கள் என்று. അവരുടെ ഇരുന്ന ബോട്ടിലിനകത്ത് 2 ബോട്ടിൽ വെള്ളത്തിന് 1 ബോട്ടിൽ വെള്ളം പുള്ളിക്ക് കൊടുത്തു, പുള്ളിയെ കയറ്റി ബാക്കിൽ ഇരുത്തി. அவர்களிடத்தில் இருந்த 2 பாட்டில் தண்ணீர்ல 1 பாட்டில் தண்ணீரை கொடுத்து சபைக்குள்ளே கொண்டு உட்கார வைத்தார்கள். അവിടുത്തെ പാട്ടും പ്രാർത്ഥന ആരാധനയൊക്കെ കണ്ട് തിരിച്ച് ഓട്ടോയെ പോകുമ്പോ പുള്ളി ചോദിച്ചു, அங்கே நடந்த ஜெபங்களையும் பாடல்களையும் பார்த்து மறுபடி திரும்பி ஆட்டோவில் போகும்போது அவர் கேட்டார், അടുത്ത ഞായറാഴ്ച എന്റെ ഭാര്യയും പിള്ളാരെയും കൂടെ ഞാൻ ഇവിടെ കൊണ്ടുവരട്ടെ? அடுத்த ஞாயிற்றுக்கிழமை என்னுடைய மனைவியும் பிள்ளைகளையும் நான் இங்கே கொண்டு வரட்டுமா? അപ്പൊ പുള്ളിക്കാരത്തി പറഞ്ഞു, അടുത്ത ഞായറാഴ്ച നീയും ഭാര്യയും പിള്ളാരും കൂടെ എന്റെ വീട്ടിലോട്ട് വന്ന് എന്നെ കൂടെ ചർച്ചിൽ കൊണ്ടുവരണം. அடுத்த வாரம் அவர் சொன்னார், நீயும் மனைவியும் பிள்ளைகளுமா என்னுடைய வீட்டில் வாருங்கள், சேர்ந்து நாம் ஆலயத்திற்கு வரலாம். അപ്പൊ അവര് ചോദിച്ചു, ആമി ഓട്ടോക്കാരൻ ചോദിച്ചു, 80 ലക്ഷം രൂപയുടെ ബെൻസ് എന്നാ ആമി ചർച്ചിൽ കൊണ്ടുവരാത്തെ? அப்பொழுது அந்த நபர் கேட்டார், 80 லட்சம் ரூபாயினுடைய பென்ஸை ஏன் ஆலயத்திற்கு கொண்டு வரவில்லை അവര് என்று. പറഞ്ഞു, ബെൻസിനേക്കാൾ വലുത് നിന്നെ പള്ളി കൊണ്ടുപോകുന്നതായി. அவர் சொன்னார், பென்ஸை விட உன்னை ஆலயத்திற்கு கொண்டு போவது பெரியதென்று. ആ യോഗത്തിൽ വെച്ച് അവൻ യേശുവിനെ രക്ഷകനായി സ്വീകരിച്ചു. அந்த கூட்டத்தில் வைத்து அவர் இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டார். ഒരു ചോദ്യം നിങ്ങളോട് ചോദിക്കട്ടെ, ஒரு கேள்வி உங்களை பார்த்து கேட்கிறேன், ഒരാള് യേശുവിനെ കുറിച്ച് പറയാതെ എങ്ങനെ കേൾക്കും? ஒரு நபரை இயேசுவை குறித்து சொல்லாமல் அவர்கள் எப்படி அறிந்து கொள்ளுவார்கள்? ആമി കോട്ടയം മെഡിക്കൽ കോളേജിൽ ഞങ്ങൾക്ക് ക്യാൻസർ വാർഡിൽ ഫുഡ് കൊടുക്കുന്ന ഒരു പരിപാടി ഞങ്ങളുടെ ചർച്ചിൽ കുറച്ചു വർഷം പുറകിലുണ്ടായിരുന്നു. கோட்டயம் மருத்துவ கல்லூரியிலே கேன்சர் வார்டில் உணவு கொடுக்கிற ஒரு காரியம் எங்களுக்கு இருந்தது. 3000-4000 ആൾക്കാർക്ക് ഒരാഴ്ച വിശ്വാസികളെല്ലാം ഫുഡ് ഉണ്ടാക്കി കൊടുക്കും. சுமார் 4000 ஆட்களுக்கு எங்கள் விசுவாசிகள் உணவுகளை ஆயத்தப்படுத்தி கொடுப்பார்கள். അങ്ങനെ ഫുഡ് ഇങ്ങനെ ആൾക്കാർ 1000കണക്കിന് ആൾക്കാർ നിരന്ന് നിന്ന് വാങ്ങിക്കും. அப்படி ஆயிரக்கணக்கான நபர்கள் உணவை
இப்படி வந்து வாங்குவார்கள். സമയമുള്ളപ്പോ ഞാനും പോവും. நேரமுள்ள போது நானும் போவேன். അപ്പൊ ചോറിനകത്തോട്ട് സാമ്പാർ ഞാൻ വിളമ്പിക്കൊണ്ടിരിക്കുമ്പോൾ அந்த சாதத்திலே சாம்பாரை நான் ஊற்றி கொண்டிருக்கும் போது അപ്പുറത്തെ മരത്തിന്റെ ചോട്ടില് அந்த இடத்துல ஒரு மரத்தின் கீழே ഒരു സ്ത്രീ കാർ പാർക്ക് ചെയ്തിട്ട് കാറിലെ ചാരി നിൽക്കുന്നു. ஒரு ஸ்திரீ காரை பார்க் செய்துவிட்டு காரிலே அப்படியே சாய்ந்து நிற்கிறார்கள். ഹോസ്പിറ്റലിൽ നിന്ന് ഇറങ്ങി വന്ന ഒരാൾക്ക് ഒരു ചുമപ്പ് കളറിലുള്ള ഒരു പേപ്പർ കൊടുത്ത്, ഇത്ര ഒരു പേപ്പർ. ஹாஸ்பிடலில் இருந்து இறங்கி வந்த ஒரு நபருக்கு சின்ன ஒரு பேப்பரை கொடுத்தார்கள். എനിക്ക് ഇവിടെ നിന്ന് കാണാം അത്. எனக்கு இங்கே இருந்து அதை பார்க்க முடிகிறது. ആമി അത് കൊടുത്തു കഴിഞ്ഞ് ഇച്ചിരി നേരം കഴിഞ്ഞപ്പോൾ ആ സ്ത്രീ ആ മനുഷ്യന്റെ തോളയിൽ കൈവച്ച് പ്രാർത്ഥിക്കുന്നേ കണ്ടു. அந்த பேப்பரை குடித்து கொஞ்ச நேரம் தாண்டி அந்த ஸ்திரீ அந்த மனுஷனுடைய தோளிலே கை வைத்து ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். ഞാൻ എന്റെ കയ്യിലിരുന്ന ഫുഡിന്റെ പാത്രം ഒരാളെ കൊടുത്തിട്ട് ഞാൻ ആ സ്ത്രീയുടെ അടുക്കൽ ചെന്നു. என்னுடைய கரங்களில் இருந்த உணவை நான் வேறொரு நபரிடத்தில் கொடுத்து அந்த ஸ்திரீயின் இடத்தில் சென்றேன். ഞാൻ ചോദിച്ചു, നിങ്ങൾ ആരാണ്? நான் கேட்டேன், நீங்கள் யார்? അവരെവിടാന്നൊക്കെ അവരുടെ സ്ഥലമൊക്കെ പറഞ്ഞു. அவர்களுடைய இடத்தை குறித்து அவர்கள் சொன்னார்கள். ഞാൻ ചോദിച്ചു, എന്താ ഇവിടെ നിൽക്കുന്നേ? நான் ஏன் நீங்கள் இங்கே நிற்கிறீர்கள் என்று கேட்டேன். അവര് പറഞ്ഞു, 1.5 വർഷം മുമ്പ്. அவர்கள் சொன்னார்கள் 1.5 வருடங்களுக்கு முன்பு ക്യാൻസർ വാർഡിൽ നിന്ന് എന്നെ തള്ളിയിട്ട് മോർച്ചറി അടുത്ത മുറിയിൽ ഇട്ടേക്കുവായിരുന്നു. இந்த கேன்சர் வார்டில் இருந்து என்னை தள்ளி மார்ச்சரிக்கு அருகாமையில் உள்ள அறையில் வைத்திருந்தார்கள். കരഞ്ഞുകൊണ്ട് കിടക്കുമ്പോൾ യേശു എന്റെ അടുക്കൽ വന്ന് എന്നെ തൊട്ടു, എന്നെ സൗഖ്യമാക്കി. நான் அழுது கொண்டிருக்கும் போது இயேசு என்னை வந்து தொட்டு சுகப்படுத்தினார். ഞാൻ എന്റെ സാക്ഷ്യം എഴുതിയ ട്രാക്റ്റ് ആയത്. நான் என்னுடைய சாட்சிகளை எழுதின டிராக்ட் இது. എന്നും രാവിലെ 11 മണി തൊട്ട് വൈകിട്ട് 6 മണി വരെ ഞാൻ വണ്ടിയിൽ പൊതിച്ചോറുമായിട്ട് ഇവിടെ വന്ന് നിന്ന് ഇത് വരുന്നവർക്ക് കൊടുക്കും. தினமும் காலையில 11 மணியிலிருந்து மாலை 6 மணி வரை நான் இங்கே வந்து பொதிச்சோரையும் இதையும் சேர்த்து நபர்களுக்கு கொடுப்பேன். അവരുടെ കാറിന്റെ ഡിക്കി നിറച്ച് ബൈബിളും ഈ ട്രാക്റ്റും കൊണ്ട് നിറച്ചേക്കുക. அவர்களுடைய காரின் டிக்கி நிறைய இந்த டிராக்டும் இந்த காரியங்கள் எல்லாம் இருக்கிறது. അവര് ദൈവത്തിന് ഭയങ്കര സാമ്പത്തിക നിലയുള്ള ഒരു വീട്ടിലെയാണ്. அவள் நல்ல பொருளாதார நிலை உள்ள ஒரு வீட்டில் உள்ளவள். ഞാൻ ആ സ്ത്രീയോട് ചോദിച്ചു, நான் அந்த ஸ்திரீயிடம் கேட்டேன், ഈ വർഷം നിങ്ങൾ എത്ര പേർക്ക് ട്രാക്റ്റ് കൊടുത്തു? இந்த வருஷம் நீங்கள் எத்தனை பேருக்கு இந்த கைப்பிரதியை கொடுத்தீர்கள்? മിനിമം ഒരു ദിവസം 400 പേർക്ക് കൊടുക്കും. குறைந்தபட்சம் ஒரு நாளில் 400 பேருக்கு கொடுக்கிறார்கள். 200 പേർക്ക് വേണ്ടി പ്രാർത്ഥിക്കും. 200 பேருக்காக ஜெபிக்கிறார்கள். ആരെങ്കിലും സൗഖ്യമായിട്ടുണ്ടോ? யாராவது விடுதலை பெற்றுக் கொண்டிருக்கிறார்களா? ഉത്തരം എന്നോട് പറഞ്ഞു. பதில் என்னோடு சொன்னார்கள். 18 പേര് സൗഖ്യമായതായിട്ട് എനിക്കറിയാം. 18க்கும் அதிகமான பேர் சுகப்பட்டது எனக்கு தெரியும். ഒരു ചോദ്യം, ஒரு கேள்வி, യേശുവിനെ ആര് പരിചയപ്പെടുത്തി കൊടുക്കും? இயேசுவை யார் அறிமுகப்படுத்தி கொடுப்பார்கள்? മറ്റൊരാളോട് യേശുവിനെ കുറിച്ച് ആര് പറയും? மற்றொராளிடத்தில் இயேசுவை குறித்து யார் சொல்லுவார்கள்? നിന്നെ രക്ഷിച്ച ദൈവത്തെ കുറിച്ച് നീ ആരോട് പറയും? உங்களை ரட்சித்த தேவனை குறித்து நீங்கள் யாரிடம் சொல்லுவீர்கள்? ഉൽപ്പത്തി മുതൽ വെളിപ്പാട് വരെ കാണാതെ പഠിക്കണ്ട. ஆதியாகமம் முதல் வெளிப்பாடு வரை படிக்க வேண்டாம். യേശു രക്ഷിക്കുന്ന ദൈവമാണെന്ന് മാത്രം പറഞ്ഞാൽ മതി. இயேசு ரட்சிக்கிற தேவன் என்று மாத்திரம் சொன்னால் போதும். അങ്ങനെ നീ പറഞ്ഞു തുടങ്ങിയാൽ அப்படி நீங்கள் சொல்ல ஆரம்பித்தால் അടുത്ത വർഷത്തെ കൺവെൻഷൻ ഈ ഇടം തികയുകയില്ല. அடுத்த வருடம் கன்வென்ஷனுக்கு இந்த இடம் போதாததாக மாறும். അതിന് എന്തു വേണം? அதற்கு என்ன தேவை? നിന്റെ ദൈവം ആരാന്ന് മറ്റൊരാളോട് പറഞ്ഞു കൊടുക്കണം. உங்களுடைய தேவன் யார் என்பதை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். ഒരു സ്ത്രീ യേശുവിനെ കുറിച്ച് കേട്ടു. ஒரு ஸ்திரீ இயேசுவை குறித்து கேள்விப்பட்டார். ബൈബിൾ മുഴുവൻ ഞാൻ അരിച്ചു പറക്കി നോക്കി. வேதாகமம் முழுவதையும் நான் தேடி பார்த்து விட்டேன். എന്തായിരിക്കും ആ സ്ത്രീ കേട്ടത്? அந்த ஸ்திரீ எதை கேள்விப்பட்டாள்? ബൈബിളിൽ വാക്യമുണ്ട്, வேதத்தில் ஒரு வசனம் உண்டு, വിശ്വാസം ഉണ്ടാകുന്നത് കേൾവിയാലാണ്. விசுவாசம் கேள்வியினால் வருகிறது. ഇന്ന് രാത്രി ഞാൻ വചനം പറയുന്നത് കേട്ട് രസിക്കാനല്ല, നിന്റെ അകത്ത് വിശ്വാസം ഉണ്ടാകും. இந்த இரவிலே நான் வசனத்தை சொல்லுகிறது நீங்கள் கேட்டு ரசிப்பதற்காக அல்ல, விசுவாசத்தினால் கிரியை செய்வதற்காக. ഒരു സ്ത്രീ യേശുവിന്റെ വർത്തമാനം കേട്ടു. இந்த ஸ்திரீ இயேசுவை குறித்து கேள்விப்பட்டாள். എന്നിട്ട് അവള് തന്നെ പറയുകയാണ്, அடுத்து அவளே சொல்லுகிறாள், അവന്റെ വസ്ത്രമെങ്കിലും ഒന്ന് തൊട്ടാൽ ഞാൻ രക്ഷപ്പെടും. அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் நான் சுஸ்தமாவேன் என்று. അതിനർത്ഥം എന്താ? அதனுடைய அர்த்தம் என்ன? അവള് കേട്ടത്, அவள் கேட்டது, യേശുവിന്റെ അടുക്കൽ ചെന്നാൽ സൗഖ്യമാ. இயேசுவினிடம் சென்றால் சௌக்கியம். ഞാൻ ഇന്ന് വചനം കേൾക്കുന്ന ചിലരോട് പറയാം, நான் வசனத்தை கேட்கிற சிலரிடம் சொல்லுகிறேன், എത്ര മരുന്ന് കഴിച്ചിട്ടും മാറാത്ത രോഗം, எவ்வளவு மருந்துகளை உட்கொண்டு மாறாத பலவீனம், സൗഖ്യമാക്കുന്ന ഒരു യേശുവുണ്ട്. விடுதலையாக்குகிற ஒரு இயேசு உண்டு. ഇനി നമ്മൾ വന്നത് സൗഖ്യത്തിന് മാത്രമല്ല, நாம் வந்தது சௌக்கியத்திற்காக மாத்திரமல்ல. ചിലർക്ക് യേശു എന്നും ഡോക്ടറാണ്. சிலருக்கு இயேசு என்றைக்கும் வைத்தியராகவே இருக்கிறார். കുറച്ചു നാൾ മുമ്പ് ഒരു പയ്യനെ എന്റെ അടുക്കൽ വന്നു. சில நாட்களுக்கு முன்பாக ஒரு பையன் என்னிடத்தில் வந்தான். ഞാൻ അവനോട് ചോദിച്ചു, നിന്നെ പണ്ടെന്നോ ഞാൻ കണ്ടിട്ടുണ്ടല്ലോ? நான் அவனிடம் கேட்டேன், உன்னை முன்பு ஒரு முறை பார்த்திருக்கிறேனே. അവൻ പറഞ്ഞു, ഞാൻ നേരത്തെ വന്നിട്ടുണ്ട്. அவன் சொன்னான், நான் நேரமே வந்திருக்கிறேன். അപ്പൊ ഞാൻ ചോദിച്ചു, എന്തിനാ വന്നേ? நான் கேட்டேன், எதற்காக வந்தாய்? എനിക്ക് ചുഴലിദീനം വരും, എപ്പിലെപ്സി വരും. எனக்கு எபிலெப்சி என்கிற நோய் இருந்தது. 16 വർഷം എപ്പിലെപ്സി ആയിരുന്നു. 16 வருடங்கள் இந்த நோயினால் 2 அவதிப்பட்டேன். വർഷം മുമ്പ് ഇവിടെ വന്ന് പ്രാർത്ഥിച്ചപ്പോൾ സൗഖ്യമായി. 2 வருடங்களுக்கு முன்பாக இங்கே வந்து ஜெபித்த போது சுகமானது.
ஆனது. ഞാൻ പറഞ്ഞു ഈ 2 വർഷം എവിടായിരുന്നു? இந்த 2 வருடங்கள் எங்கே இருந்தாய் என்று கேட்டேன். എപ്പിലെപ്സി ഇല്ലല്ലോ, പിന്നെന്തിനാ വരുന്നേ? அவன் சொன்னான், இப்பொழுது எனக்கு பலவீனம் இல்லையே, அதனால் நான் வரவில்லை ഞാൻ என்று. ചോദിച്ചു ഇപ്പോ വന്നേ എന്തിനാ? நான் கேட்டேன், இப்பொழுது எதற்காய் வந்திருக்கிறாய்? 3 ദിവസം മുമ്പേ വീണ്ടും ആമി ചൊല്ലി വന്നു. 3 நாட்களுக்கு முன்பாக மீண்டும் அந்த பலவீனம் எனக்கு നിങ്ങൾ ഒരു வந்தது. കാര്യം ശ്രദ്ധിക്കണം. நீங்கள் ஒரு காரியத்தை கவனிக்க வேண்டும். ചിലർക്ക് യേശു എന്നും ഡോക്ടറാ, சிலருக்கு இயேசு என்னைக்கு வைத்தியரா இருக்கிறார். പനി വരുമ്പോൾ പ്രാർത്ഥന, பனி வரும்போது ஜெபிக்கிறார்கள். சுமை വരുമ്പോൾ പ്രാർത്ഥന, சுமை வரும்போது ஜெபிக்கிறார்கள். ഹാർട്ടിന് ബ്ലോക്ക് വരുമ്പോൾ പ്രാർത്ഥന, இருதயத்திலே கோளாறு வரும்போது ஜெபிக்கிறார்கள். ഇല്ലാത്തപ്പോൾ ഇല്ല, இல்லாத போது ஜெபம் இல்லை. ചിലർക്ക് ദൈവം ഫൈനാൻസറാ, சிலருக்கு தேவன் பொருளாதார ரீதியாக இருக்கிறார். കടം വന്ന യോഗത്തിനുണ്ട്. கடன் வரும்போது கூட்டுகை வருகிறார்கள். ഒരിക്കൽ ഒരാള് ആമി പ്രേയറിന് ഇരിക്കുന്ന കണ്ടപ്പോൾ നല്ല കതറുടുപ്പൊക്കെ ഇട്ടിരിക്കുന്നു. ஒரு நபர் நல்ல கதருடைகளை உடுத்தி கூடுகையில் இருந்ததை ഞാൻ பார்த்தேன். പുള്ളിയോട് ചോദിച്ചു, நான் அவரிடம் கேட்டேன், എന്തിനാ വന്നേ? எதற்காக வந்தீர்கள்? എന്റെ വീട് പണി മുടങ്ങി കിടക്കുക, പണിയാൻ വന്നതാ. அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய வீட்டு வேலை தடைபட்டிருக்கிறது, அதற்காக வந்திருக்கிறேன். അവർക്ക് ദൈവത്തെ അറിയാവുന്നത് വീട് പണിയുന്ന ദൈവത്തെ കുറിച്ച്. அவர்களுக்கு தேவனை வீடு கட்டுகிற ஒரு தேவனை மாத்திரம் தான் தெரியும். എന്നാൽ എന്റെ ദൈവം ആരാന്നറിയാമോ? ஆனால் என்னுடைய தேவன் யார் என்று தெரியுமா? അവൻ ഫൈനാൻസർ ആണ്, அவர் பொருளாதார நிலைமையில் உள்ளவர், സൗഖ്യദായകനാണ്, அவர் സുഖപ്പെടുത്തുகிறவராய் இருக்கிறார், അത്ഭുതം ചെയ്യുന്നവനാണ്, அவர் അത്ഭുതங்களை செய்கிறவர், അതിനുപരി അവൻ നിത്യജീവൻ இவை തരുന്നവനാണ്. எல்லாவற்றிற்கும் மேல் அவர் நித்திய ஜீவனை தருகிறவர். ആമി 70-80 വർഷം കഴിയുമ്പോൾ നമ്മൾ മരിക്കും. 70-80 வருடங்கள் தாண்டும் போது நாம் மரித்து போய் விடுவோம். അല്ലെങ്കിൽ 90-ാമത്തെ വയസ്സിൽ മരിക്കും. இல்லை என்றால் 90வது வயதில மரித்து போய் விடுவோம். ഇനിയും കൂടിയ 100 വരെ പോവായിരിക്കും. இனியும் அதிகரித்தால் 100 வரைக்கும் போகலாம். അന്നേരം മരിക്കും. அந்த நேரத்துல நாம் மரிப்போம். മരിച്ചു കഴിയുമ്പോൾ மரித்து போகும்போது നമുക്ക് ഞാനൊരു കാര്യം പറയാം, ജീവനോടിരിക്കുമ്പോൾ എന്തെങ്കിലുമൊക്കെ അനുഭവിച്ചോണം. ஜீவனோடு இருக்கும்போது எதையாவது அனுபவிக்க வேண்டும் என்றால் அனுபவிக்க வேண்டும். ചിലര് 5 കോടി രൂപ ബാങ്കിൽ ഇട്ട് 5 രൂപയും കൊണ്ട് ഓട്ടോയ്ക്ക് കൈ കാണിക്കും. சிலர் 5 கோடி ரூபாய் பேங்க்ல வைத்துவிட்டு 5 ரூபாயும் வைத்து ஆட்டோவிற்கு கை காட்டுவார்கள். 5 കോടി ബാങ്കിൽ ഇട്ടുകൊണ്ട് 100 രൂപയുടെ ഓയിൽ സാരി ഉടുത്തോണ്ട് നടക്കും. 5 கோடி பேங்க்ல வைத்துவிட்டு 100 ரூபாயினுடைய சாதாரண சாரியை உடுத்துக் கொண்டிருப்பார்கள். ഞാനൊരു കാര്യം നിങ്ങളോട് പറയാം, நான் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். മരിച്ചു കഴിഞ്ഞാൽ പിന്നെ നമുക്ക് ഒന്നും കിട്ടുകയില്ല. மரித்ததற்கு அப்புறமாக எதுவும் நமக்கு கிடைப்பதில்லை. കിട്ടത്തില്ലെന്നല്ല, കിട്ടും. கிடைப்பதல்ல அன்று அல்ல, கிடைக்கும். 5000 രൂപയുടെ ഒരു ശവപ്പെട്ടി കിട്ടും. 5000 ரூபாயுடைய ஒரு சவப்பெட்டி கிடைக்கும். 100 രൂപയുടെ ഒരു വെള്ളപ്പതപ്പ് കിട്ടും. 100 ரூபாயினுடைய ஒரு பெட்ஷீட் கிடைக்கும். ഒരു ടിന്ന് പൗഡർ കിട്ടും. ஒரு டின் பவுடர் நமக்கு கிடைக்கும். ഒരു കുപ്പി പെർഫ്യൂം കിട്ടും. ஒரு குப்பி பெர்ஃப்யூம் ஸ்ப்ரே கிடைக்கும். പിന്നെ കുറച്ച് കച്ചിയും പൂവും കൂടെ വെച്ച് കുറച്ച് ബൊക്ക കിട്ടും. அதையும் தாண்டி கொஞ்சம் பூக்களை வைத்த கொஞ்சம் பொக்கே கிடைக்கும். പോകാൻ നേരത്ത് കുറച്ച് പേര് ഇഷ്ടമുള്ളവരൊക്കെ ഓരോ ചുംബനം കൂടെ തരും. போகிற நேரத்தில் சிலர் முத்தங்களை கொடுப்பார்கள். മരിച്ച വീട്ടിൽ ചെന്ന ആദ്യത്തെ ചോദ്യം എന്താണെന്നറിയാം, അടക്കം എപ്പോഴാണ്? மரித்த வீட்டில் போகும்போது முதல் கேட்கிற காரியம் அடக்கம் எப்பொழுது என்று. തീർന്നു കിട്ടിയ നിന്നെ ഒന്ന് മാറ്റി തരാൻ ഭയങ്കര ഇഷ്ടാ. ஒன்று முடிந்து போனால் உங்களை மாற்றுவதற்கு அவர்களுக்கு பயங்கர விருப்பம். ഒരിക്കലും ഒരു സ്ത്രീ മരിച്ചു. ஒரு ஸ்திரீ மரித்தாள். അവിടെ ഭർത്താവ് നിന്നോണ്ട് അവസാനം എല്ലാവർക്കും നന്ദി പറയുക. அவருடைய கணவன் கடைசியில் நின்று எல்லாருக்கும் நன்றி சொல்லுகிறார். അവൻ പറയുകയാണ്, அவர் சொல்லுகிறார், എന്റെ ഭാര്യ നല്ലവളായിരുന്നു, என்னுடைய மனைவி நல்லவர்களாக അവൾ இருந்தார்கள், മരിച്ചു, அவள் மரித்து போய்விட்டாள், അവക്ക് ഒരു വിടുതൽ കിട്ടി, എനിക്കും ഒരു വിടുതൽ കിട്ടി. அவளுக்கும் விடுதலை எனக்கும் விடுதலை. അങ്ങനെ ചിലരുടെ മരണം. இப்படி சிலருடைய மரணங்கள் இருக்கிறது. ആമി ഒരിക്കലും ഒരാൾ മരിക്കുമ്പോൾ ஒருவர் மரிக்கும் போது മരിക്കാറായി കിടക്കുക. மரிக்கிற தருவாயில் இருக்கிறார். അപ്പൊ അദ്ദേഹം ഭാര്യയോട് പറഞ്ഞു, அப்பொழுது அவர் மனைவியிடம் சொன்னார், അടക്കമൊന്നും ഒത്തിരി പൈസ മുടക്കി നടത്തരുത്, அடக்கத்திற்கு மிகவும் செலவு பண்ண வேண்டிய தேவையில்லை, വലിയ ബാൻഡ് സെറ്റ് ഒന്നും വിളിക്കരുത്, பெரிய காரியங்களை எல்லாம் கூப்பிட வேண்டாம், വീഡിയോ ക്യാമറ ഒന്നും വിളിക്കരുത്, கேமரா எல்லாம் கூப்பிட வேண்டாம், പൈസ എല്ലാം അക്കൗണ്ടിൽ ഇട്ടോണം, உன்னுடைய பணத்தை எல்லாம் அக்கவுண்டில் வைத்து விடு, എന്നിട്ട് നീ കഴിഞ്ഞോണം, அடுத்து நீ அப்படியே வாழ வேண்டும், എന്നിട്ട് ഞാൻ മരിച്ച് நான் மரித்து 6 മാസം കഴിയുമ്പോൾ 6 மாதங்கள் தாண்டும் போது നീ അപ്പുറത്തെ വീട്ടിലെ രാജനെ കല്യാണം കഴിക്കണം. நீ அந்த வீட்டில் உள்ள ராஜனை திருமணம் செய்ய வேண்டும். അപ്പൊ ഈ സ്ത്രീ ചോദിച്ചു, அப்பொழுது இந்த ஸ்திரீ கேட்டாள், മനുഷ്യ നിങ്ങൾ എന്തുവാ പറയുന്നേ? நீங்கள் ஏன் இப்படி சொல்லுகிறீர்கள்? ഞാൻ ഇനിയും കല്യാണം കഴിക്കണമെന്നോ? நான் இனியும் திருமணம் செய்ய வேண்டும் என்றா? അങ്ങേലെ രാജനെയോ? அது உம்முடைய விருப்பமா? അവൻ ആരാന്നറിയാമോ? அவன் யார் என்று தெரியுமா? നമ്മുടെ ശത്രുവാ, நம்முடைய எதிரியாக இருக்கிறான். ഉടനെ ആ മനുഷ്യൻ പറയുക, உடனே அந்த மனுஷன் சொன்னான், അല്ല അവനും ഒന്ന് അനുഭവിക്കട്ടെന്ന് വിചാരിച്ചാ. அப்படியாவது அந்த மனுஷன் கொஞ்சம் அனுபவிக்கட்டுமே என்று. മനസ്സിലായവർക്കായി ഞാൻ സ്തോത്രം ചെയ്യുന്നു. புரிந்தவர்களுக்காய் ஸ்தோத்திரிக்கிறேன். ഇവിടെ എന്താ നിങ്ങൾ മനസ്സിലാക്കുന്നേ? நீங்கள் என்ன புரிந்து கொள்ளுகிறீர்கள்? ഇവിടുന്ന് എല്ലാം വചനം പറയുന്നത് ശ്രദ്ധിച്ചേ. வசனம் சொல்லுகிறதை கவனித்து கேளுங்கள். മരണത്തിനപ്പുറത്തൊരു ജീവനുണ്ട്. மரணத்தையும் தாண்டி ஒரு ஜீவன் உண்டு. ഇനി മരണം കഴിഞ്ഞാൽ നടക്കുന്ന കാര്യം കൂടെ 2 വാക്കി പറഞ്ഞേച്ച് ഞാൻ ദൂതിലോട്ട് വരാം. இனி மரணத்திற்கு அப்புறம் நடக்கிற 2 காரியங்களையும் சொல்லி நான் திரும்பி வருகிறேன். നമ്മൾ മരിച്ചു കഴിയുമ്പോൾ ആകെ അല്പ നേരം ഒന്നൊരു പാട്ട് പാടി അല്ലെ സമയാന്തരത്തിൽ പാടി നമ്മളെ അടക്കാൻ കൊണ്ടുപോകും. நாம் மரித்து முடித்ததற்கு அப்புறமாக சமயமாம் ரதத்தில் என்கிற பாடலை பாடி அடக்க கொண்டு ഈ செல்வார்கள். ബാൻഡുമേളവും കൊയിലൂത്തും ഒക്കെ കേട്ടുമ്പോ ഏത് നെഞ്ചിടിക്കാത്തവന്റെ നെഞ്ചിടിക്കും. இந்த ஊத்துகளையும் பட்டாளத்தை எல்லாம் கேட்கும் போது யாரும் அழுது போவார்கள். അവനെ കൊണ്ട് അടക്കും.
அவர்களை கொண்டு அடக்கம் பண்ணுவார்கள். ഈ ചിലരൊക്കെ ചോദിക്കും ഞങ്ങൾക്ക് വലിയ കല്ലറയുണ്ടോ അടക്കാൻ? சிலர் கேட்பார்கள், உங்களுக்கு பெரிய கல்லறை இருக்கிறதா அடக்கம் பண்ணுவதற்கு? ജീവിതം നല്ല പഞ്ചായത്തുകാർ അടക്കിയാലും ഒരു കുഴപ്പമില്ല. வாழ்க்கை நல்லதாக இருந்தால் பஞ்சாயத்துக்காரர்கள் அடக்கம் பண்ணினாலும் பரவாயில்லை. പൗലോസ് തെസ്സലോനിക്കർക്ക് ലേഖനം എഴുതിയപ്പോൾ പറയുക, பவுல் தெசலோனிக்கருக்கு நிருபம் எழுதும்போது சொல்லுகிறார், ഒരാൾ മരിച്ചു കഴിഞ്ഞാൽ, ஒராள் மரித்து விடும்போது അയാളുടെ ആത്മാവ് அவருடைய ஆத்துமா വിതിൻ സെക്കൻഡുകൾക്കകം ദൈവത്തിന്റെ പർദീസായിലെത്തും. റെസ്റ്റിംഗ് പ്ലേസ്. சில வினாடிகளுக்குள் இளைப்பாறுகிற பரதீசிலே சென்று சேருகிறது. ഒരു ദുഷ്ടൻ മരിച്ചാൽ അവന്റെ ആത്മാവ് യാതനാ സ്ഥലത്ത് ചെല്ലും. ஒரு துஷ்டன் மரிக்கும் போது அவனுடைய ஆத்மா வேதனைப்படுகிற இடத்திலே சென்று சேருகிறது. ഞങ്ങൾ പ്രസംഗിക്കുമ്പോൾ സ്വർഗ്ഗം ഓപ്പൺ അല്ല, നരകം ഓപ്പൺ അല്ല. இப்பொழுது நாங்கள் பிரசங்கிக்கும் போது பரலோகமும் நரகமும் திறந்திருக்கவில்லை. സ്വർഗ്ഗത്തിലേക്ക് എത്തുന്നതിന് മുമ്പുള്ള സ്ഥലമാണ് റെസ്റ്റിംഗ് പ്ലേസ്. பரலோகத்திலே சென்று சேருவதற்கு முன்னான இடம் தான் இளைப்பாறுகிற இடம். നരകത്തിലേക്ക് എത്തുന്നതിന് മുമ്പുള്ള സ്ഥലമാണ് യാതനാ സ്ഥലം അല്ലെങ്കിൽ വേദനാ സ്ഥലം. നരകത്തിലെ சென்று சேருவதற்கு முன்னான இடம் தான் வேதனைப்படுகிற ஸ்தலம். ഒരാൾ മരിച്ചു കഴിഞ്ഞാൽ, ஒருவர் மரித்து விட்ட பிறகு വിതിൻ സെക്കൻഡുകൾക്കകം, சில வினாடிகளுக்குள்ளே അവന്റെ ആത്മാവ്, அவனுடைய ஆத்துமா ദൈവത്തെ കണ്ടവനാണ് റെസ്റ്റിംഗ് പ്ലേസിലും ദൈവത്തെ കാണാത്തവനാണെങ്കിൽ യാതനാ സ്ഥലത്തും ചെല്ലും. தேவனை அறிந்தவன் என்றால் இளைப்பாறுகிற இடத்திலும், தேவனை அறியாதவன் என்றால் வேதனைப்படுகிற இடத்திலும் சென்று சேரும். ചിലരൊക്കെ പറയാറുണ്ട്, சிலர் சொல்லுகிறதுண்டு, അന്നേരം പോകത്തില്ല, 3 ആഴ്ച കഴിഞ്ഞ് 3 ദിവസം കഴിഞ്ഞേ പോകത്തുള്ളൂ പറയും. அப்பொழுது உடனே போவதில்லை, 3 நாட்களும் 3 மாதங்களும் கடந்துதான் செல்லுவார்கள் என்று. അങ്ങനെ വല്ലതും ഉണ്ടായിരുന്നെ നിങ്ങൾ ഓർത്തു നോക്കി. அப்படி இருந்திருந்தால் நீங்கள் நினைத்து பாருங்கள், ഈ ജില്ലയിൽ മിനിമം ഇന്നൊരു 200 പേര് മരിച്ചിട്ടുണ്ട്. இந்த இடத்திலே இன்றைக்கு 200 பேராவது மரித்திருப்பார்கள். ആകാശത്തൂടെ ഹെലികോപ്റ്റർ പോകുന്ന പോലെ ഓരോരുത്തരുടെ ആത്മാക്കൾ ഇങ്ങനെ പോയ ആകാശത്ത് കൂട്ടയിടി നടന്നേ. வானத்திலே ஹெலிகாப்டர் போறது போல இவர்களுடைய ஆத்மாக்கள் எல்லாம் அங்கே போய் விபத்துக்குள்ளாகி இருந்திருக்கும். ചിന്നമ്മ അങ്ങോട്ട് പോകുന്നു, പാപ്പച്ചൻ ഇങ്ങോട്ട് പോകുന്നു, സ്വാമി ഇങ്ങോട്ട് പോകുന്നു, അമ്മ ഇങ്ങനെ കൂട്ടയിടി നടന്നേ. சின்னம்மா அங்கே போகிறார்கள், பாப்பன் இங்கே போகிறார்கள், சாமி இங்கே போகிறார்கள், விபத்துகள் சம்பவித்திருக்கும். മണ്ടത്തരങ്ങൾ പറയരുത്, தவறுகளை சொல்லிவிடாதீர்கள். ഇനി നിങ്ങൾ ശ്രദ്ധിച്ചേ, ആമി സ്വർഗ്ഗത്തിൽ ചെന്നാൽ, இனி நீங்கள் கவனியுங்கள், பரலோகத்திற்கு செல்லும் போது വിശ്രമമാ, அங்கே இளைப்பாறுகிற இடம். ആമി പൗലോസ് തെസ്സലോനിക്ക സഭയോട് പറയുകയാണ്, பவுல் தெசலோனிக்கேயருக்கு சொல்லுகிறார், കർത്താവ് തൻ ഗംഭീരനാദത്തോടും പ്രധാന ദൂതന്റെ ശബ്ദത്തോടും ദൈവത്തിന്റെ കാഹളത്തോടും സ്വർഗ്ഗത്തിൽ നിന്ന് ഇറങ്ങി വരുമ്പോൾ, தேவன் பிரதான தூதனுடைய சத்தத்தோடு வானத்தில் இருந்து இறங்கி வரும்போது, എല്ലാരും അല്ല, ക്രിസ്തുവിൽ മരിച്ചവർ മുമ്പേ ഉയർത്തെഴുന്നേൽക്കും. அனைவரும் அல்ல, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். ഇതാണ് നമ്മുടെ പ്രത്യാശ. இதுதான் நம்முடைய நம்பிக்கை. അതെന്താണ് ക്രിസ്തുവിൽ മരിച്ചവർക്ക് മുൻഗണന? அது என்ன? கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களுக்கு ஒரு முன்னிலை. നമ്മളെ ഇപ്പൊ കൊണ്ടുപോയി ഒരു കല്ലറയിൽ അടക്കി, நம்ம இப்பொழுது கொண்டு போய் ஒரு கல்லறையில் அடக்கி வைத்து விட்டார்கள். ഞങ്ങൾക്ക് ചർച്ചകളിടത്തൊക്കെ കല്ലറയുണ്ട്. எங்களுக்கு சபைகள் உள்ள இடத்திலே கல்லறை தோட்டங்கள் உண்டு. ഈയിടെ പഞ്ചായത്തിലെ ഒരാൾ വിളിച്ചു പറഞ്ഞു, ഞങ്ങളുടെ വീട്ടിൽ ഒരു മരണം നടന്നു, അടക്കാൻ കല്ലറയില്ല. பஞ்சாயத்துல ஒரு நபர் கூப்பிட்டு சொன்னார், எங்களுடைய இடத்துல ஒரு மரணம் நடந்து விட்டது, அடக்கம் பண்ண இடமில்லை என்று. നിങ്ങളുടെ ഒരു കല്ലറ അടക്കാൻ തരാമോ? உங்களுடைய ஒரு கல்லறையை அடக்கம் பண்ண தருவீர்களா? ഞാൻ പറഞ്ഞു, തരുന്നതിന് കുഴപ്പമില്ല. நான் சொன்னேன், தருகிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. കാഹളം കേൾക്കുമ്പോ ഞങ്ങളുടെ ആൾക്കാരെല്ലാം ഉയർക്കും, നീ അമ്മി ഉയർക്കത്തില്ലെന്നും ആ ഒരു കുഴപ്പം മാത്രമേ ഉള്ളൂ. எக்கால சத்தம் கேட்கும் போது எங்களுடைய நபர்கள் உயிர் பெற்று வருவார்கள், அவர்கள் எழும்ப மாட்டார்கள் என்று சொன்னேன். സ്വർഗത്തിൽ ഇരിക്കുന്ന ആത്മാവ് ഭൂമി വന്ന് എവിടെ അടയ്ക്കുകയോ അവിടുന്ന് പുനരുത്ഥാന ശരീരത്തോട് ഉയർത്തെഴുന്നേൽപ്പിക്കും. பரலோகத்தில் இருக்கிற தேவனுடைய ஆவி இந்த உலகத்தில் வந்து எங்கே அடக்கம் பண்ணப்பட்டார்களோ அந்த இடத்திலிருந்து உயிரோடு எழும்ப பண்ணுவார். പിന്നെ ജീവനോട് ഇരിക്കുന്ന നമ്മൾ രൂപാന്തരപ്പെടും. அதை தொடர்ந்து ஜீவனோடு இருக்கிற நாம் ரூபாந்தரப்படுவோம். ഈ സ്കിന്നൊക്കെ ഈ ജഡത്തിന്റെ ശരീരമായതൊക്കെ, இந்த தோல் இந்த மாംச சரீரத்தில் இருக்கிறது. എന്നാൽ ഒരു പുനരുത്ഥാന ശരീരമുണ്ട്. ஆனால் ஒரு மறுரூப சரீரம் உண்டு. അതുകൊണ്ട് പൗലോസ് എഴുതിയത്, യേശു ക്രിസ്തുവിനെ മരിച്ചവനെന്ന് ഉയർപ്പിച്ചെന്റെ ആത്മാവ് നിന്റെ മർത്യ ശരീരത്തെ ജീവിപ്പിക്കും. அதனால் தான் சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழும்ப பண்ணின ஆவியானவர் உங்களையும் எழும்ப பண்ணுவார் என்று. സ്വർഗത്തിൽ ചെന്നാൽ, பரலோகத்தில் செல்லும் போது 7 വർഷം പ്രതിഫല വിഭജനമാണ്. 7 வருடங்கள் பிரதிபலன் கொடுக்கிற வருஷங்கள். ഈ കൺവെൻഷൻ ഇവിടെ നടന്നപ്പോൾ, இந்த കൂട്ടങ്ങൾ இங்கே நடைபெற்ற போது, നോട്ടീസ് ഒട്ടിച്ചവർക്കും, நோட்டீஸ் ஒட்டினவர்களுக்கு, പോസ്റ്റർ വെച്ചവർക്കും, போஸ்டர் வைத்தவர்களுக்கு, സ്വത്രാഴ്ച ഇട്ടവർക്കും, காணிக்கை போட்டவர்களுக்கு, എല്ലാത്തിനും പ്രതിഫലം മേളിലുണ്ട്. அனைவருக்கும் பிரதிபலன் மேலே இருக்கிறது. ചുമ്മാ ഇവിടെ വന്നിരുന്നവർക്ക് ഒരു പ്രതിഫലവും ഇല്ല. வெறுமனே இங்கே வந்து உட்கார்ந்தவர்களுக்கு எந்த பிரதிபலனும் இல்லை. അപ്പൊ അതുകൊണ്ടാണ് ദൈവത്തിന്
ദൈവത്തിന് വേണ്ടി വല്ലതൊക്കെ ചെയ്യണം. அப்ப அதனால தான் தேவனுக்கு என்று சிலதை செய்ய வேண்டும். ആമി ദൈവത്തെ ഒരു പെങ്കൊച്ചൊരിക്കൽ സ്റ്റേജിൽ പാടുന്നത് കണ്ട് ഞാനൊരു രാജ്യത്ത് പ്രസംഗിക്കാൻ ചെന്നപ്പോ ஒரு நாட்டிலே நான் பிரசங்கிக்க சென்றபோது ஒரு பெண் பிள்ளை பாடுகிறதை பார்த்தேன் மேடையில். ആമി അവൾ എന്നോട് പറഞ്ഞു എത്രയോ കൺവെൻഷനിൽ അവൾ നോട്ടീസ് ഒട്ടിക്കാൻ രാത്രി മുഴുവൻ നടന്ന് ഒട്ടിച്ചിട്ടുണ്ട്. அவள் என்னோடு சொன்னால் அநேக கூட்டங்களில் அவள் இரவிலே நோட்டீஸை ஒட்டி இருக்கிறாள். ഈ വെളിപ്പാടുള്ളവന് സുവിശേഷം അറിയിക്കാതിരിക്കാൻ പറ്റുക. இந்த வெளிப்படுத்துதல் உள்ளவனுக்கு சுவிசேஷம் அறிவிக்காமல் இருக்க முடியாது. ഇനി ഉള്ള കാര്യം കൂടെ അങ്ങോട്ട് പറയാം. இனி ஒரு காரியத்தை கூட சொல்லுகிறேன். ഒരു ചെറിയൊരു ഷോർട്ട് മെസ്സേജ്. ஒரு சின்ன செய்தி. സ്വർഗ്ഗത്തിൽ പ്രതിഫല വിഭജനമാണ്. பரலோகத்தில் பிரதிபலனை கொடுக்கிற காரியம். അവിടെ വായിക്കുന്നത് നമുക്ക് തല കിരീടം വെക്കും. அங்கே வாசிக்கிறது நம்முடைய தலைகளில் கிரீடங்கள் வைக்கப்படும். കിരീടത്തെ മുത്തു വെക്കും. கிரீடங்களிலே முத்துகள் வைக்கப்படும். ആത്മാവിന്റെ വില ബൈബിൾ പറയുന്നത് കേട്ടേ. ஒரு ஆத்மாவின் விலையை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? ഭൂലോകത്തേക്കാൾ മുഴുവൻ വിലയേറി, ഭൂലോകത്തേക്കാൾ വിലയേറിയതാണ്. സർവ്വ ഉലകത്തെയും പാർക്കിലും വില ഉയർന്നதாக இருக்கிறது. അതുകൊണ്ടാണ് ചെറിയവരായാലും വലിയവരായാലും ഒരു ആത്മാവിന്റെ രക്ഷയ്ക്ക് യോഗം വെക്കുന്നത്. அதனால தான் சிறியவராக இருந்தாலும் பெரியவராக இருந்தாலும் ஆத்ம ரட்சிப்பிற்காக கூடுகைகளை வைக்கிறோம். അമ്മ ഒരു യോഗത്തിൽ രക്ഷിക്കപ്പെട്ടില്ലെങ്കിൽ അടുത്ത യോഗത്തിൽ രക്ഷിക്കപ്പെടും. ஒரு கூட்டத்தில் ரட்சிக்கப்படவில்லை என்றால் அடுத்த கூட்டத்தில் ரட்சிக்கப்படுவார்கள். ഞാൻ ഇച്ചിരൂടെ കേറി പറയാം. ഇനി கொஞ்சம் கூட ஏத்தி சொல்லுகிறேன். അവിടെ നമ്മൾ പഠിക്കുമ്പോൾ നാം അങ്ങേ വാസിക്കുമ്പോൾ 7 വർഷം കഴിയുമ്പോൾ പ്രതിഫല വിഭജനം കഴിയും. 7 வருஷங்கள் முடியும் போது பிரதிபலனை கொடுக்கிற நாட்கள் முடியும். അന്ന് ഭൂമിയിൽ 7 വർഷം അന്തിക്രിസ്തു ഭരിക്കും. அன்றைக்கு பூமியில் 7 வருஷங்கள் அந்திகிறிஸ்துவின் ஆளுகை இருக்கும். സുശക്തമായ ഭരണമായിരിക്കും. அன்றைக்கு மிகவும் கடினமான ஒரு ஆட்சியாக അവർ இருக்கும். പറയും ഇതുപോലൊരു ഭരണം കണ്ടിട്ടില്ല. அவர்கள் சொல்லுவார்கள் இப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை பார்த்ததில்லை. 3.5 വർഷത്തിൽ എല്ലാ ഉടമ്പടികളും ലംഘിക്കും. 3.5 வருடங்களில் எல்லா உடன்படிக்கைகளையும் மீறுவார்கள். അന്തിക്രിസ്തുവിന്റെ ഭടന്മാർ ഇവിടെയുള്ള സ്ത്രീകളെ അവരുടെ ആവശ്യത്തിന് പിടിച്ചോണ്ട് പോകും. அந்திகிறிஸ்துவினுடைய ஆளுகைக்கு உட்பட்டவர்கள் இங்கே உள்ள ஸ்திரீகளை அவர்கள் தேவைகளுக்கு எடுத்துக்கொண்டு போவார்கள். കോടതിയില്ല, പോലീസില്ല, എല്ലാം അന്തിക്രിസ്തുവിന്റെ ഭരണമാണ്. அன்றைக்கு நீதிமன்றங்களும் இல்லை, போலீஸும் இல்லை, எல்லாம் அந்திகிறிஸ்துவினுடைய ஆளுகைக்குள்ளாக. അന്ന് മനുഷ്യൻ മരണം കൊതിക്കും. அன்றைக்கு மனுஷன் மரணத்தை விரும்புவான். ഒരുത്തനെ കഴുത്തറുത്തിട്ടാൽ 3.5 വർഷം അവൻ ചാകാതെ അറുത്ത് ഇടപ്പെട്ട കഴുത്തുകൊണ്ട് കിടക്കും. ஒருவனுடைய கழுத்தை அறுத்து போட்டால் 3.5 வருடங்கள் அவன் இறந்து போகாமல் அப்படியே இருப்பான். 7 വർഷം തികയുമ്പോൾ 7 வருஷங்கள் முடியும் போது അതിനിടയ്ക്ക് ധാരാളം യുദ്ധങ്ങളുണ്ട്. அதற்குள்ளாக அநேக யுத்தங்கள் சம்பவிக்கும். ഹർമദയോൻ യുദ്ധം, ഗോഗ് മാഗോഗ് യുദ്ധം, ധാരാളം യുദ്ധങ്ങളുണ്ട്. அர்மகதோன் யுத்தம், கோக் மாகோக் யுத்தம், இப்படி பல யுத்தங்கள். എല്ലാം കൂടെ വിവരിക്കാൻ സമയമില്ല. எல்லாத்தையும் விவரிக்க நேரமில்லை. വിവരിച്ചാൽ നിങ്ങൾക്ക് മനസ്സിലാകത്തു. விவரித்தால் உங்களுக்கு புரியவும் செய்யாது. നിങ്ങൾക്ക് മനസ്സിലാകുന്ന ഒരു കൊച്ചു പിക്ചർ പറയാം. அதனால் உங்களுக்கு புரிகிற அளவிற்கு சின்னதாக சொல்லுகிறேன். 7 വർഷം തികയുമ്പോൾ 7 வருஷங்கள் முடியும் போது കർത്താവ് തന്റെ സഭയും കൂടെ ഒലിവുമലയിലേക്ക് വരും. தேவன் தன்னுடைய சபையோடு ஒலிவமலையில் வருவார். നിങ്ങൾ പാടിയിട്ടില്ലേ, ഒലിവുമല ഒരുങ്ങിക്കഴിഞ്ഞു, പ്രാണപ്രിയൻ പാദമേൽക്കുവാൻ. நாம் பாடி இருக்கிறோம் அல்லவா, ஒலிவமலை ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது தேவன் பாதங்களை வைப்பதற்காக. കർത്താവും വിശുദ്ധന്മാരും ഒലിവുമലയിൽ വരുമ്പോൾ ഒലിവുമല രണ്ടായി പിളരും. தேவனும் பரிசுத்தவான்களுமாக ஒலிவமலையில் வரும்போது ஒலிவமலை இரண்டாக பிளந்து போகும். മുമ്പോട്ട് വരുമ്പോൾ പഴയ പാമ്പായ പിശാചിനെ പിടിച്ച് ചങ്ങലക്കിട്ട് നരകത്തിലിട്ട് നരകം ഉദ്ഘാടനം ചെയ്യും. தொடர்ந்து வரும்போது பழைய வலு சர்ப்பத்தை பிடித்து சங்கிலியில் போட்டு நரகத்தை திறந்து வைப்பார். പിന്നെ ഭക്തന്മാർ 1000 ആണ്ട് ഈ ഭൂമിയെ ഭരിക്കുക. அதை தொடர்ந்து பரிசுத்தவான்கள் 1000 வருஷம் இந்த உலகத்தை ஆளுகை செய்வார்கள். നേരെ പോകുന്നത് എവിടാന്നറിയാമോ? தொடர்ந்து செல்லுகிறது எங்கே என்று தெரியுமா? യെരൂശലേമിന്റെ കിഴക്കേ വാതിലിലോട്ടാ. எருசலேமின் கிழக்கு வாசலுக்கு நேராக. 24 സങ്കീർത്തനം നിങ്ങൾ വായിച്ചിട്ടുണ്ടല്ലോ. 24 சங்கீதத்தை நீங்கள் வாசித்திருக்கிறீர்கள் அல்லவா? യെരൂശലേമിന്റെ കിഴക്കേ വാതിൽ ദൂതന്മാർ നിൽപ്പുണ്ട്. எருசலேமின் கிழக்கு வாசலில் தூதர்கள் நிற்பார்கள். ഇവിടുന്ന് യേശുവിന്റെ മുമ്പിൽ പോകുന്ന ദൂതന്മാര് പറയും, இங்கே இருந்து இயேசுவிற்கு முன்னாக செல்லுகிற தூதர்கள் சொல்லுவார்கள், വാതിലുകളെ നിങ്ങളുടെ തലകളെ ഉയർത്തുവീൻ, പണ്ടേ ഉള്ള കഥകളെ ഉയർന്നിരിപ്പീൻ, മഹത്വത്തിന്റെ രാജാവ് പ്രവേശിക്കട്ടെ. வாசல்களை உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளை உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். യെരൂശലേമിന്റെ കിഴക്കേ വാതിൽ നിൽക്കുന്ന ദൂതന്മാര് ചോദിക്കും, ആരാണ് മഹത്വത്തിന്റെ രാജാവ്? எருசலேமின் கிழக்கு வாசலில் நிற்கிறவர்கள் கேட்பார்கள், யார் இந்த மகிமையின் ராஜா? യേശുവിനോട് കൂടെ നിൽക്കുന്ന ദൂതന്മാര് പറയും, இயேசுவோடு கூட நிற்கிற தூதர்கள் சொல்லுவார்கள், ബലവാനും വീരനുമായ യഹോവ തന്നെ അവനാകുന്നു മഹത്വത്തിന്റെ രാജാവ്. சேனைகளின் கர்த்தரானவர் அவரே மகிமையின் ராஜா. യെരൂശലേമിന്റെ കിഴക്കേ വാതിൽ തുറന്നുകൊണ്ട് സഭ മുഴുവൻ അങ്ങോട്ട് കയറും. எருசலேமின் கிழக்கு வாசல் வழியாக சபை உள்ளே பிரவேசிக்கும். പിന്നെ 1000 ആണ്ട് ഈ ഭൂമിയിൽ വാഴുകയാണ്. அதை தொடர்ந்து 1000 வருஷங்கள் இந்த உலகத்தில் அரசாட்சி പല செய்வார்கள். വിശ്വാസികളും കളക്ടർമാരും എംപിമാരും മന്ത്രിമാരും ഒക്കെ ആയിരിക്കും. விசுவாசிகள் கலெக்டர்களும் எம்பிமார்களும் அமைச்சர்களுமாக மாறுவார்கள். 1000 ആണ്ട് തികയുമ്പോൾ 1000 வருஷங்கள் முடியும் போது ഈ മനുഷ്യരെ എല്ലാം ഒരു സ്ഥലത്തോട്ട് മാറ്റിയിട്ട് மனுஷனை எல்லாம் ஒரு இடத்துல மாற்றி வைத்து விட்டு ഈ ഭൂമി അഗ്നി കൊണ്ട് കഴുകും. இந்த பூமியை அக்கினியினால் சுத்திகரிப்பார்.
സ്വീകരിപ്പാർ. യേശു ഭൂമിയിൽ ഇരുന്നപ്പോ പറഞ്ഞു, യേശു ഭൂമിയിൽ ഇരിക്കുമ്പോൾ சொன்னார், ഞാൻ നിങ്ങൾക്ക് സ്ഥലം ഒരുക്കാൻ പോകുന്നു. ഞാൻ സ്ഥലം ഒരുക്കിയാൽ ഞാൻ ഇരിക്കുന്നിടത്ത് നിങ്ങളും ഇരിക്കേണ്ടതിന് വീണ്ടും വന്ന് നിങ്ങളെ ചേർക്കും. நான் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கும் இடத்திற்கு உங்களையும் கொண்டு சேர்த்துக் கொள்ளுவேன். വെളിപ്പാട് പുസ്തകം 22-ാം അധ്യായം അവിടെ പണിയുന്ന നഗരത്തെ കുറിച്ച് ബൈബിളിൽ എഴുതിയിട്ടുണ്ട്. வெளிப்பாடு 22-ஆம் அதிகாரம் அங்கே கட்டப்படுகிற நகரத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. അത് പുതിയ യെരൂശലേം എന്ന വിശുദ്ധ നഗരമാണ്. அது புதிய எருசலேம் ஆகிய பரிசுத்த நகரமாக இருக்கிறது. ആമീൻ. ബൈബിളിൽ അതിന്റെ നീളം വീതി ഉയരമൊക്കെ എഴുതിയിട്ടുണ്ട്. வேதத்தில் அதனுடைய நீளம் வீதி உயரத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 1200 മൈൽ നീളം, 12000 ஸ்தாதி நீளம், 1200 മൈൽ വീതി, 12000 ஸ்தாதி வீதி, 1200 മൈൽ ഉയരം. 12000 ஸ்தாதி உயரம். പെട്ടെന്ന് മനസ്സിലാകാൻ കന്യാകുമാരി മുതൽ കാസർഗോഡ് വരെ നീളവും ഉയരവും ഉള്ള ഒരു മണിസൗധം. எளிதாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் கன்னியாகுமரியில் இருந்து காசர்கோடு வரையில் இருக்கிற தூரத்தின் அளவுக்கு உயரமும் வீதியும் நீளமும் இருக்கிறது. അത്രയും ഒരു മണിസൗധം அந்த அளவிற்கு பெரிய ஒரு காரியம் സ്വർഗ്ഗത്തിൽ പണിതുകൊണ്ടിരിക്കുക. பரலோகத்தில் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. ഒരു തുപ്പട്ടി പോലെ അത് ഭൂമിയിൽ ഇറക്കി വെക്കും. ஒரு துப்பட்டியை போல அதை பூமியில இறக்கி வைப்பார்கள். 12 ഗോപുരങ്ങൾ പണിയും. அதற்கு 12 கோபுரங்களை கட்டுவார். ഇസ്രായേലിന്റെ 12 ഗോത്രം അവിടെ പാർക്കും. இஸ்ரவேலுடைய 12 கோத்திரங்கள் அங்கே தங்கும். അതിനു ചുറ്റും വലിയ മതില് കെട്ടും. அதை சுற்றி பெரிய மதிலை கட்டுவார்கள். ഒരു കല്ലിന്റെ നീളം 500 മൈൽ നീളമാണ്. ஒரு கல்லினுடைய நீளம் 500 மைல் நீளமாக இருக்கிறது. ഖത്തറിലും ദുബായിലും ഒക്കെ എടുത്തു വെച്ചാൽ രണ്ട് സൈഡ് വീണ്ടും കിടക്കും. கத்தரிலும் துபாயிலும் எடுத்து வைத்தால் இரண்டு புறங்களிலும் இன்னும் இடம் காலியாக இருக்கும். അതിന്റെ നടുക്കൂടെ റോഡുണ്ട്. அதனுடைய நடுவிலே ரோடு இருக்கும். റോഡ് കേട്ടോണം. அந்த ரோடை குறித்து சொல்லுகிறேன். ഇവിടുത്തെ തങ്കത്തിനെ കാട്ടി മാറ്റുകൂടിയ സ്വച്ഛ സ്ഫടിക തുല്യമായ തങ്കത്തരി വീതി. இங்கே இருக்கிற தங்கத்தை பார்க்கிலும் மிகவும் விலை உயர்ந்த மதிப்புமிக்க தங்கத்தால் உருவாக்கப்பட்ட இடங்கள். അത് അങ്ങോട്ടുള്ള വഴിയാണ്. அது அங்கே இருக்கிற வழியா இருக்கிறது. ബൈബിൾ പറയുന്നു പുസ്തകങ്ങൾ തുറന്നു. வேதம் சொல்லுகிறது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது. ഒരു പുസ്തകമാ ജീവപുസ്തകം. அதிலே ஒரு புஸ்தகம் ஜீவ புஸ்தகம். ഈ സുവിശേഷ യോഗം നടത്തുന്നത് എന്തിനാണ്? இந்த சுவிசேஷ கூட்டங்கள் எதற்காக நடத்தப்படுகிறது? ചിലരുടെ പേര് ജീവപുസ്തകത്തിൽ എഴുതണം. இன்றைக்கு சிலருடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட வேண்டும். ഒരു ദൈവവിജന്റെ അഭിമാനം എന്താണെന്നറിയാമോ? ஒரு தேவனுடைய மனிதனுடைய வாழ்க்கையின் காரியம் என்ன தெரியுமா? എന്റെ പേര് സ്വർഗ്ഗത്തിൽ ഉണ്ടെന്നുള്ളതാണ് ഏറ്റവും വലിയ അഭിമാനം. என்னுடைய பெயர் பரலோகத்தில் இருக்கிறது என்பதுதான் மிகப்பெரிய காரியம். ബൈബിൾ പറയുന്നു എന്നെ വിട്ടുപോകുന്നവന്റെ പേര് ഞാൻ മണ്ണിൽ എഴുതും. வேதம் சொல்லுகிறது என்னை விட்டு போகிறவனுடைய பெயரை நான் மண்ணில் எழுதுவேன். ഒന്നുകിൽ നിന്റെ പേര് മണ്ണിലുണ്ട് അല്ലെങ്കിൽ നിന്റെ പേര് വിണ്ണിലുണ്ട്. உங்களுடைய பெயர் ஒன்றில் விண்ணில் அல்லது மண்ணில் எழுதப்பட்டிருக்கிறது. മണ്ണിൽ എഴുതിയാ നീ സങ്കടപ്പെടണം, വിണ്ണിൽ എഴുതിയാ നീ തുള്ളിച്ചാടണം. மண்ணில் எழுதப்பட்டால் கவலைப்பட வேண்டும், விண்ணில் எழுதப்பட்டால் சந்தோஷப்பட வேண்டும். 1200 മൈൽ നീളവും 1200 മൈൽ വീതിയും 1200 മൈൽ ഉയരവുമുള്ള ഒരു മണിസൗധം. 12000 ஸ்தாதி நீளமும் உயரமும் வீதியும் உள்ள ஒரு பெரிய காரியம். വൈഎസ്എകേൽ സാർ എന്ന് പറയുന്ന എഴുത്തുകാരൻ எசேக்கியேல் என்கிற ஒரு எழுத்துக்காரர் 40 അടി നീളവും 30 അടി വീതിയും 20 അടി ഉയരവുമുള്ള വീടുകളായി തിരിച്ചു. 40 അടി നീളமும் 30 അടി വീതിയും 20 അടി ഉയരമും ഉള്ള വീടുകളാக பிரித்தார். എണ്ണിയാൽ തീരാത്ത കോടി 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 കോടിക്കണക്കിന് വീടുകൾ ഒരു നിലയിലുണ്ടാവും. எண்ணினால் முடியாத கோடி 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 வீடுகள் ஒவ்வொரு நிலைகளிலும் காணப்படும். 180 കോടിയോ തുടങ്ങിയാൽ പിന്നെ തീരുകയില്ല. പിന്നെയും ലക്ഷം കഴിഞ്ഞ് വീണ്ടും കോടി കോടി പറഞ്ഞു തുടങ്ങും. 180 தாண்டினால் பின்னியும் லட்சங்கள் கோடிகள் என்று வீடுகளுடைய எண்ணிக்கை போகும். അതിനെ നിലകളായി തിരിച്ചാൽ 6,40,000 നിലകളുണ്ട്. அதை மாடிகளாக பிரித்தால் 6,40,000 மாடிகளை நாம் பார்க்க முடியும். സ്വർഗ്ഗത്തിൽ സ്ഥലമില്ലെന്ന് കരുതി ആരും പോകാതിരിക്കരുത്. பரலோகத்தில் இடம் இல்லை என்று யாரும் போகாமல் இருக்க கூடாது. ഇന്ന് രാത്രിയിലും സ്വർഗ്ഗം തുറന്നിട്ടിരിക്കുക. இந்த ராத்திரியிலும் பரலோகம் உங்களுக்காக திறக்கப்பட்டிருக்கிறது. ലോക പെട്ടകം തുറന്നിട്ട് വിളിച്ച പോലെ ഇന്ന് രാത്രി പരസ്യ സ്ഥലത്ത് നിന്ന് വിളിക്കുക, യേശു വരാറായി. நோவா பேழையை திறந்து வைத்து கூப்பிட்டது போல இந்த பொதுவான இடத்திலே கூப்பிடுகிறோம், இயேசு வருகிறார். ഈ സുവിശേഷ യോഗം തീരുന്നതിന് മുമ്പ്, இந்த சுவிசேஷ கூட்டங்கள் முடிவதற்கு അടുത്ത முன்பாக, വർഷം ഇവിടെ കൺവെൻഷൻ ഉണ്ടോന്ന് അറിയത്തില്ല. அடுத்த வருஷம் இங்கே கூட்டங்கள் உண்டா என்று தெரியாது. യേശു വന്നാൽ, அதற்கு முன்பாக இயேசு வந்தால் കൺവെൻഷൻ ഇല്ല, இந்த கூட்டங்கள் இல்லை. ഇവിടെ നിങ്ങൾ ശ്രദ്ധിച്ചേ, நீங்கள் கவனியுங்கள், അവിടെ സൂര്യനില്ല, அங்கே சூரியன் இல்லை, അവിടെ ചന്ദ്രനില്ല, அங்கே சந்திரன் இல்லை, അവിടുത്തെ പ്രകാശം കുഞ്ഞാടാണ്. அங்கே உள்ள வெளிச்சம் ஆட்டுக்குட்டியானவர். പിന്നെ നോക്കി, ആ
ആമി ആ ദൈവ സാന്നിധ്യത്തിൽ கவனியுங்கள், அந்த தேவ பிரசன்னத்தில் കോടാനു കോടി വർഷം ജീവിക്കും. கோடானு கோடி வருஷங்கள் நாம் வாழுகை എന്ന് செய்வோம். പറഞ്ഞാൽ പിന്നെ മരണം ഇല്ല. அப்படி என்றால் அதை தொடர்ந்து மரணம் இல்லை. നോക്കിയേ, 90 വർഷത്തെ ജീവിതം ഇത്ര നല്ലതാണെങ്കിൽ, கவனியுங்கள், 90 வருஷத்தினுடைய வாழ்க்கை இவ்வளவு நன்றாக இருக்கும் என்றால் 900 கோடி വർഷത്തെ ജീവിതം എത്ര നല്ലതായിരിക്കും. 900 கோடி வருஷத்தினுடைய வாழ்க்கை எப்படி நன்றாக இருக்கும். ഇവിടെ നന്നായി ജീവിച്ചാൽ, இங்கே நன்றாக வாழ்ந்தால் അവിടെ ശുഭകരമായി വാഴാം. அங்கேயும் நன்றாக வாழ முடியும். ഇന്ന് ഞാൻ ഈ വചനം കേൾക്കുന്നവരോട് ഞാൻ പറയട്ടെ, இன்னைக்கு வசனம் கேட்கிறவர்களோடு சொல்லுகிறேன், യേശുവിനെ കുറിച്ച് പറഞ്ഞാലേ കേൾക്കാൻ പറ്റൂ. இயேசுவை குறித்து சொன்னால் மாத்திரம் தான் ഞാൻ கேட்க ഇങ്ങോട്ട് முடியும். പ്രസംഗിക്കാൻ വരുന്ന വഴിയിൽ நான் இங்கே பிரசங்கிக்க வருகிற வழியிலே ഒരു 100 കൺവെൻഷൻ ഗ്രൗണ്ട് കണ്ടു. ஒரு 100 கன்வென்ஷன் மைதானங்களை பார்த்தேன். സകലയിടത്ത് യോഗമാ. எல்லா இடங்களிலும் கூட்டங்கள். അതെന്തുവാ കാണിക്കുന്നേ? அது எதை காண்பிக்கிறது? യേശു വരാറായി. இயேசு வரப்போகிறார். നിങ്ങളെ ചേർക്കാൻ സമയമായി. உங்களை சேர்க்க நேரமாகி விட்டது. രോഗശാന്തി നടക്കട്ടെ. வியாதியில் சுகம் நடைபெறட்டும். ഭൂതങ്ങൾ വിട്ടുപോകട്ടെ. பூதங்கள் അലറി ഓടட்டும். മരിച്ചവർ ഉയർക്കട്ടെ. மரித்தவர்கள் உயிரோடு எழும்பட்டும். അതിനേക്കാൾ വലുതാണ് യേശുവിന്റെ മടങ്ങിവരവ്. அதை விட பெருக இயேசுவினுடைய மறுவரவு. പ്രത്യാശയുള്ളവർ കൈ ഉയർത്തി ഒരു സ്തോത്രം ചെയ്യട്ടെ. நம்பிக்கை உள்ளவர்கள் கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. നമുക്ക് വചനത്തിലേക്ക് വരാം. நம்ம வசனத்திற்கு நேராக ആ வருவோம். സ്ത്രീ യേശുവിനെ കുറിച്ച് കേട്ടു. அந்த ஸ்திரீ இயேசுவை குறித்து ഞാൻ கேள்விப்பட்டார். ഇന്നലെ പ്രസംഗിച്ച ഒരു ഭാഗം ഇന്ന് വീണ്ടും പറയുക. நான் நேற்றைக்கு பிரசங்கித்த ஒரு பகுதியை இன்றைக்கு மறுபடியும் യേശു சொல்லுகிறேன். ആരാന്ന് അറിഞ്ഞേലേ യേശുവിന്റെ അടുക്ക ചെല്ലാൻ പറ്റൂ. இயேசு யார் என்று அறிந்தால் மாத்திரம் தான் இயேசுவினிடம் செல்ல முடியும். നിങ്ങൾ പറയുക, நீங்கள் சொல்லுகிறாள், അവന്റെ വസ്ത്രത്തിന്റെ വെളുമ്പിലൊന്ന് തൊട്ടാൽ എനിക്ക് സൗഖ്യമാവും. அவருடைய வஸ்திரத்தின் தொங்கலையாவது தொட்டால் நான் சுஸ்தமாவேன். എന്റെ ചിന്ത പറയാം. என்னுடைய சிந்தையை சொல்லுகிறேன். സൗഖ്യമായ ആരോ ഇവളോട് സാക്ഷ്യം പറഞ്ഞു. சௌக்கியமான யாரோ ஒருவர் இவளிடத்திலே சாட்சியை சொல்லி இருக்க கூடும். അതിന്റെ കാരണം എന്നാന്നറിയോ? அதனுடைய காரணம் என்னவென்று தெரியுமா? കുറച്ച് നാൾ മുമ്പ് ഞാനൊരു സുവിശേഷ യോഗത്തിൽ പ്രസംഗിക്കാൻ പോയി. சில நாட்களுக்கு முன்பாக ஒரு சுவிசேஷ கூட்டத்தில் பிரசங்கிக்க சென்றேன். പ്രസംഗം കഴിഞ്ഞ ഒരു വീടിനകത്ത് ഫുഡ് കഴിക്കാൻ പോയി. பிரசங்கம் முடித்து ஒரு வீட்டிற்குள் உணவு அருந்துவதற்காக சென்றேன். ഫുഡ് കഴിക്കാൻ ചെന്നപ്പോൾ உணவு கொள்ள சென்ற போது ഞാൻ ആ വലിയ മനുഷ്യനോട് ചോദിച്ചു, നിങ്ങൾ എങ്ങനെയാണ് യേശുവിനെ കണ്ടത്? நான் அந்த மனுஷனிடத்திலே கேட்டேன், நீங்கள் எப்படி இயேசுவை அறிந்து கொண்டீர்கள்? പറഞ്ഞു, ഞാനൊരു വലിയ ബിസിനസ്സുകാരനാണ്. அவர் சொன்னார், நான் ஒரு பெரிய தொழிலதிபர். എന്റെ മക്കളൊക്കെ പഠിച്ച് അവരും വലിയ ബിസിനസ്സുകാരാണ്. என்னுடைய பிள்ளைகளும் படித்து பெரிய தொழிலதிபர்கள் ஆகிவிட்டார்கள். ഞങ്ങൾക്ക് സാമ്പത്തികം കുറവായിരുന്നു, ഇപ്പൊ ഞങ്ങൾക്ക് ഭയങ്കര സാമ്പത്തികമായി. முற்காலத்தில் எங்களுக்கு பொருளாதாரம் குறைவாக இருந்ததானால் இப்பொழுது சம்பூரணமாக இருக்கிறோம். 4 മക്കളും 4 മരുമക്കളും 13 കൊച്ചുമക്കളും ഉണ്ട്. 4 பிள்ளைகளும் 4 மருமக்களும் சின்ன பிள்ளைகளும் பேர பிள்ளைகளும் இருக்கிறார்கள். അവർക്കെല്ലാം വണ്ടിയുണ്ട്. அவர்களுக்கு எல்லாருக்கும் வாகனங்கள் இருக்கிறது. ഞങ്ങൾക്ക് 1 ഏക്കർ സ്ഥലത്തിലാണ് ഞങ്ങളുടെ വീട്. പക്ഷേ കയറി വരുന്ന വഴിക്ക് ഇടുക്ക. எங்களுடைய வீடு 1 ஏக்கர் இடத்தில் இருக்கிறது. ஆனால் வருகிற வழி சுருக்கமாக இருக்கிறது. അവിടെ ഒരു വലിയപ്പച്ചൻ, அங்கே ஒரு பெரிய புதியவர் ഒരു ചെറിയ വീട് വെച്ചിട്ട് ஒரு சின்ன வீட்டை வைத்துவிட்டு ഓല കൊണ്ടും ഈ കമ്പുകൾ കൊണ്ട് ഒരു വേലി കെട്ടിയിരിക്കുക. ஓலைகளையும் கம்புகளையும் வைத்து ஒரு வேலியை கட்டி வைத்திருக்கிறார். പല പ്രാവശ്യം ഈ മനുഷ്യൻ ചെന്ന് ചോദിച്ചു, എന്റെ വീട്ടിലോട്ടുള്ള വഴി വിശാലമാക്കാൻ സ്ഥലം തരാമോ? 3 ഇരട്ടി വില തരാം. பல முறை நான் அந்த மனுஷனிடத்தில் சென்று கேட்டேன், எங்களுடைய வீட்டிற்கான வழியை விசாலமாக்கி தாருங்கள் என்று. പുള്ളിക്കാരൻ പറഞ്ഞു, ഞാൻ തരത്തില്ല, കാരണം ദൈവം എന്നോട് പറഞ്ഞിട്ടുണ്ട് നീ ഇവിടെ താമസിക്കണോ. அவர் சொன்னார், நான் தர மாட்டேன், தேவன் என்னிடத்தில் இங்கே தங்க சொல்லி இருக்கிறார் என்று. അവൻ പറഞ്ഞു, അങ്ങനെ വഴി വാങ്ങിക്കുമെന്ന് പറഞ്ഞു. அவன் சொன்னான், அப்படி என்றால் நான் வழியை வாங்குவேன் என்று. വലിയ ഗുണ്ടകൾക്ക് പൈസ കൊടുത്തു. பெரிய ரவுடிகளுக்கு காசு கொடுத்தார். എന്തിനാണെന്നറിയാമോ? ഒരു ഓലയും 3-4 കമ്പും പൊളിക്കാൻ. எதற்காக? ஒரு ஓலையும் சில கம்புகளையும் எடுத்து மாற்றுவதற்காக. 1 ലക്ഷം രൂപ വാങ്ങിച്ചവനെ ഓല പൊളിക്കാൻ വന്ന ബസ്സിന്റെ അടി കയറി ചത്തുപോയി. 1 லட்சம் ரூபாய் வாங்கி ஓலையை எடுப்பதற்காக வந்த ரவுடிகள் பெஸ்ஸுக்கு அடியிலே மாட்டி இறந்து போனார்கள். അവന്റെ ഭാര്യ പൈസ വിളിച്ച് കൊടുത്തേച്ച് പറഞ്ഞു, എന്റെ ഭർത്താവിനെ കൊലയ്ക്ക് കൊടുത്തല്ലോ, ഞങ്ങളോട് ഇനിയും വിളിക്കരുത്. அவனுடைய மனைவி காசை திரும்பி கொடுத்து சொன்னார்கள், என்னுடைய கணவனை மரணத்திற்கு ஒப்பு கொடுத்து விட்டீர்களே, இனி எங்களை அழைக்க கூடாது. രണ്ടാമത് ഒരാൾക്ക് കാശ് കൊടുത്തു. இரண்டாவது ஒருவருக்கு காசு கொடுத்தார். അവര് വരുന്ന വഴിക്ക് അവരുടെ ഭാര്യ സർപ്പം കടിച്ചെന്നും പറഞ്ഞുകൊണ്ട് തിരിച്ചു വിളിച്ച് അവര് തിരിച്ചുപോയി. அவனும் வருகிற வழியில் அவருடைய மனைவியை பாம்பு கடித்ததனால் அவனும் திரும்ப போய் விட்டான். അവര് വെന്റിലേറ്ററെ കിടക്കുക. அவர் வெண்டிலேட்டர்ல இருக்கிறார். ഇവൻ എന്ന് പൈസ തിരിച്ചു കൊണ്ടു കൊടുത്തോ അന്ന് അവര് വെന്റിലേറ്ററിൽ നിന്ന് മാറി. இவன் என்றைக்கு காசை திரும்ப கொண்டு கொடுத்தானோ அன்றைக்கு வெண்டிலேட்டரில் இருந்து வெளியே வந்தார். മനുഷ്യൻ ഈ വല്യപ്പന്റെ വീട്ടിൽ ചെന്നു. இந்த மனுஷன் இந்த முதியவருடைய வீட்டிற்கு சென்றார். 2 പേരെ കൊണ്ട് വേലി പൊളിക്കാൻ പറഞ്ഞിട്ട് നിന്റെ വേലി എന്നെ പൊളിക്കാൻ പറ്റാത്ത. 2 பேரை கொண்டு வேலியை உடைக்க முயற்சித்து முன்னுடைய வேலியே மாறவில்லை. ആ വല്യപ്പച്ചൻ ചിരിച്ചോണ്ട് പറഞ്ഞു, அந்த முதியவர் சிரித்துக் கொண்டே சொன்னார், ഞാൻ വിളിക്കുന്ന ദൈവം നീ വിളിക്കുന്ന ദൈവം 2. நான் கூப்பிடுகிற தேவனும் நீ கூப்பிடுகிற தேவனும் 2. മേളിൽ നിന്ന് അനുവാദമില്ലാതെ ഒരു വേലി നീ പൊളിക്കുകയില്ല. உயரத்திலிருந்து அனுமதி இல்லாமல் நீ எந்த வேலியை முடைக்க முடியாது. ഈ കോടീശ്വരൻ ആ മിറ്റത്ത് നിന്നുകൊണ്ട് യേശുവിനെ സ്വീകരിച്ചു. இந்த கோடீஸ்வரன் அந்த முற்றத்தில் நின்று கொண்டு இயேசுவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டார். ദൂത് നിന്നോട് പറയാം, நான் ஒரு வார்த்தை உங்களோடு சொல்லுகிறேன். നിന്നെ ദേശത്ത് നിർത്തി
നിർത്തിയത് ഒരു അത്ഭുതമാകാനാ. உங்களை தேசத்திலே நிற்க பண்ணி இருக்கிறது ஒரு அற்புதமாக மாற. ദേശത്ത് നിർത്തിയത് ഒരു അനുഗ്രഹമാക്കാനാ. உங்களை தேசத்திலே நிற்க பண்ணி இருக்கிறது ஒரு ஆசீர்வாதமாய் மாற. യേശുവിനെ കുറിച്ച് ഈ സ്ത്രീ കേട്ടു. இயேசுவை குறித்து இந்த ஸ்திரீ கேள்விப்பட்டாள். അവൾ പറയാ അവന്റെ വസ്ത്രമെങ്കിലും ഒന്ന് തൊട്ടാൽ സൗഖ്യമാവും. அவள் சொல்லுகிறார் அவருடைய வஸ்திரத்தின் தொங்கலையாகலும் தொட்டால் சுஸ்தமாவேன். ആമേൻ. ദൈവത്തിന് സ്തോത്രം. നിങ്ങളെ ആരെങ്കിലും ഇലക്ട്രിക് ഷോക്ക് അടിച്ചിട്ടുണ്ടോ? உங்களுக்கு யாராவது எலக்ட்ரிக் ஷாக் அடித்திருக்கிறதா? ആരെങ്കിലും അടിച്ചിട്ടുണ്ടോ? 1 2 3 4 ചിലരൊന്നും ഇങ്ങനെ പൊക്കുന്നില്ല. പൊങ്ങട്ടെ. ഇലക്ട്രിക് ഷോക്ക് അടിച്ചു ഇങ്ങനല്ല ഇങ്ങനെ. கரண்ட் ஷாக் அடித்தவர்கள் ഒരു 30 പേര് കൈ പൊക്കി പിടിച്ചു വെപ്പുണ്ട്. ഒരു 30 பேர் கரங்களை உயர்த்தி விட்டார்கள். ഒന്ന് അടിച്ചതേ ഉള്ളൂ. ஒன்று അടിത്തதுதான் உண்டு. ചൊവ്വ അടിച്ചായിരുന്നെങ്കിൽ நேராக அடித்திருந்தால் ഭിത്തിയെ ചിരിച്ചോണ്ടിരുന്നേനെ. சிவரிலே ஒரு புகைப்படமாக இருந்திருப்பீர்கள். അടിക്കുമ്പോ എടുത്തെറിയും. அடிக்கும்போது அந்த கரண்ட் உங்களை எடுத்தெறியும். ഇത് போலவே ഇവൾ യേശുവിനെ കേറിയൊന്ന് തൊട്ടു. இவள் இயேசுவை ஏறி தொடுகிறாள். ഈ ബൈബിളിന് ഒരു പ്രത്യേകത പറയാം. வேதத்தில் ஒரு விசேஷ தன்மை உண்டு. വിശ്വാസത്തിന് ഭയങ്കര ശക്തി. விசுவாசத்திற்கு பயங்கர வல்லமை உண்டு. അതുകൊണ്ട് വിശ്വസിക്കുന്ന ദൈവമക്കൾ ഒരു പ്രതികൂലത്തെ വകവെക്കത്തില്ല. அதனால தான் விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகள் எந்த பிரச்சனையும் கண்டு பயப்பட மாட்டார்கள். ഞാൻ ഒരു ദിവസം ഒരു സ്ഥലത്ത് മീറ്റിംഗിൽ പ്രസംഗിക്കുമ്പോൾ நான் ஒரு இடத்துல ஒரு மீட்டிங்ல பிரசங்கிக்கும்போது ഒരു പെൺകുട്ടി എന്നെ കാണാൻ വന്നു. ஒரு பெண் பிள்ளை என்னை பார்க்க வந்தாள். അവൾ അവിടെ തലയിലെ മുടിയൊക്കെ ഒരു 4-5 കളർ ചെയ്തേക്കും. அவளுடைய தலையின் முடி சில நிறங்களில் இருந்தது. കുറച്ച് മുടി ചുമപ്പ്, கொஞ்சம் முடி சிவப்பு நிறத்திலே, കുറച്ച് നീല, கொஞ்சம் நீல நிறத்திலே, കുറച്ച് പച്ച, கொஞ்சம் பச்சை நிறத்திலே, നല്ല ഇഷ്ടം പോലെ മുടിയുള്ള ഒരു പെൺകുട്ടി. நல்ல முடியுள்ள ஒரு பெண் பிள்ளை. അപ്പൊ ഞാൻ ഇവൾ അടുക്ക വന്നപ്പം മുടിയൊന്നും കളർ ചെയ്യല്ലെന്ന് പറയാനായിട്ട് ഞാൻ വാ തുറന്നപ്പോ അവൾ എന്നോട് പറഞ്ഞു, പാസ്റ്റർ കളർ ചെയ്യരുതെന്ന് പറയാൻ പോവുമല്ലോ എന്ന് ചോദിച്ചു. நான் அவளிடத்தில் முடி கலர் செய்யக்கூடாது என்று சொல்லலாம் என்று நினைக்குவதற்கு முன்பாகவே அந்த பிள்ளை என்னிடத்தில் பாஸ்டர் முடி கலர் செய்யக்கூடாது என்று சொல்லத்தானே போகிறீர்கள் என்று கேட்டாள். പാസ്റ്റർ ഞാനിത് ചെയ്തേക്കുന്നത് എന്തിനാണെന്നറിയോ? பாஸ்டர் நான் இதை செய்திருக்கிறது எதற்காக என்று தெரியுமா? എനിക്ക് പല പല രോഗങ്ങളുണ്ട്. எனக்கு പല வியாதிகள் உண்டு. ഞാൻ ചോദിച്ചു എന്നാ രോഗമാ? நான் கேட்டேன் என்ன வியாதி? അതെ, എനിക്ക് ക്യാൻസർ വന്നിട്ടുണ്ട്. எனக்கு கேன்சர் வந்திருக்கிறது. എന്റെ വലത്തെ ബ്രസ്റ്റും ഇടത്തെ ബ്രസ്റ്റും 2 പ്രാവശ്യം ക്യാൻസർ വന്നിട്ട് ഓപ്പറേഷൻ ചെയ്ത് മാറ്റിയതാ. என்னுடைய 2 மார்பகங்களும் கேன்சர் வந்து ஆபரேஷன் பண்ணி மாற்றப்பட்டிருக்கிறது. എന്റെ കിഡ്നി ഫെയിൽ ആയിട്ട് വേറെ ഒരാളുടെ കിഡ്നി വെച്ചിരിക്കുക. என்னுடைய கிட்னி ஃபெயிலியர் ஆகி இன்னொரு கிட்னியை வைத்திருக்கிறேன். എനിക്ക് ബാക്ക് പെയിൻ ഉണ്ടായിട്ട് എന്റെ ബാക്കിന്റെ 2 സൈഡിൽ മേജർ ഓപ്പറേഷൻ നടന്നിട്ടുണ്ട്. எனக்கு പിന്നാടി വലി வந்து 2 സൈഡിലെയുമേ മേജറാன സർജറി നടന്നിരിക്കുന്നത്. കാൽമുട്ടുകളുടെ ചിരട്ടകൾ രണ്ടും ഞാൻ ജനിച്ചപ്പോൾ ഉള്ളതല്ല, ഡോക്ടർമാർ മാറ്റി വെച്ചതാണ്. என்னுடைய முட்டின் 2 சிரட்டைகளும் டாக்டர்மார் மாற்றி வைத்த சிரட்டைகள். ദൈവത്തിന് സ്തോത്രം. അതുകൊണ്ട് എന്നെ നോക്കിയാൽ എന്റെ ബോഡി സ്ട്രക്ചറിൽ പല പല വ്യത്യാസങ്ങൾ കാണും. அதனால என்னுடைய உடம்பின் அமைப்பை பார்த்தால் பல வித்தியாசங்கள் இருக்கும். എന്നെ ആരും ശ്രദ്ധിക്കാതിരിക്കാനാ ഞാൻ ഈ മുടി കളർ ചെയ്തേക്കുന്നത്. அதனால என்னை யாரும் கவனிக்காமல் இருக்கத்தான் நான் முடியை கலர் பண்ணி வைத்திருக்கிறேன். എല്ലാരും മുടിയെ നോക്കി വെച്ച് പൊക്കോളും. எல்லாரும் முடியை பார்த்து விட்டு போய் விடுவார்கள். ഞാൻ ആ പെൺകൊച്ചിനോട് ചോദിച്ചു. நான் அந்த பெண் பிள்ளையோடு கேட்டேன். അവള് പറഞ്ഞു അവർക്ക് ലിവർ സിറോസിസ് വന്ന ലിവറിന്റെ കുറച്ച് ഭാഗം കട്ട് ചെയ്ത് മാറ്റിയതാ. அவள் சொன்னால் அவளுக்கு லிவர் சிரோசிஸ் வந்து லிவரின் சில பாகங்கள் கட் பண்ணி மாற்றப்பட்டது. എത്ര വയസ്സുണ്ടെന്ന് ചോദിച്ചു. நான் கேட்டேன் உனக்கு எவ்வளவு வயது? 38 വയസ്സുണ്ട്. 38 വയது. ഞാൻ ചോദിച്ചു എങ്ങനെയുണ്ട്? நான் கேட்டேன் எப்படி இருக்கிறது? ഇതെല്ലാം ഉണ്ടേലും ദൈവം നടത്തുന്നു. இதெல்லாம் இருந்தாலும் தேவன் நடத்துகிறார். അത് എന്തൊരു വിശ്വാസമാണ്! அது என்ன விசுவாசம்? ഞാനൊരു കാര്യം നിങ്ങളോട് പറയാം. நான் ഒരു കാര്യത്തെ சொல்லுகிறேன். എത്ര വലിയ പരാജയത്തിലാണെങ്കിലും നീ ഒരു വലിയ വിശ്വാസത്തിന് ഉടമയാകണം. நீங்கள் எவ்வளவு பெரிய தோல்விகளுக்குள் இருந்தாலும் விசுவாசத்தின் சொந்தக்காரர்களாக இருக்க வேண்டும். വിശ്വസിക്കുന്നത് വലിയ അനുഗ്രഹമാണ്. விசுவாசிப்பது ஒரு பெரிய ஆசீர்வாதம். ഈ സ്ത്രീ പറയാ, യേശുവിന്റെ വസ്ത്രമെങ്കിലും ഒന്ന് തൊട്ടാൽ ഞാൻ സൗഖ്യമാകും. இந்த ஸ்திரீ சொல்லுகிறார், இயேசுவின் வஸ்திரத்தின் தொங்கலையாகலும் தொட்டால் நான் சுஸ்தமாவேன். അവൾ യേശുവിനെ കേറി തൊട്ടു. அவள் இயேசுவை தொடுகிறாள். അവന്റെ വസ്ത്രത്തിന്റെ തൊങ്ങലിൽ തൊട്ടു. அவருடைய வஸ்திரத்தின் தொங்கலை தொடுகிறாள். ആ നിമിഷം തന്നെ അവൾ ഹീലായി. அந்த நிமிஷத்திலே அவள் சுஸ்தமானாள். ഒരു കാര്യം ഇന്ന് രാത്രി പറയാം. ஒரு காரியம் இந்த மாலை வேளையில் சொல்லுகிறேன். യേശു ഇന്ന് രാത്രി ഇവിടെ ഉണ്ട്. அந்த இயேசு இந்த ராத்திரியிலே இங்கேயும் உண்டு. നീ വിശ്വസിച്ചാൽ, நீங்கள் വിശ്വസിത്താൽ നിന്നെ സൗഖ്യമാക്കാൻ യേശു തയ്യാറാണ്. உங்களை சுகப்படுத்த அவர் ஆயத்தம். ഏതു വലിയ രോഗവും, എവ്വേർപ്പെട്ട പെരിയ വ്യാധിയായിരുന്നാലും യേശു ഇന്ന് സൗഖ്യമാകട്ടെ. യേശു ഇന്നേക്ക് സുഖപ്പെടുത്തുവാർ. കാൽവരിയിലെ വിളംബരം മറക്കരുത്. കൽവാരിயின் செய்தியை மறந்து போக கூடாது. അടിപ്പിണരുകളാൽ സൗഖ്യം. அவருடைய தழும்புகளால் சுகமாகிறோம். ബൈബിൾ നമ്മൾ പഠിക്കുമ്പോൾ, വേദത്തെ നാം വാസിക്കുമ്പോൾ, അപ്പോൾ ഒരു മനുഷ്യൻ ദൈവത്തോട് അടുക്കുന്നതാണ് ദൈവ സാന്നിധ്യം. ഒരു മനുഷ്യൻ ദേവനോട് ഇണൈகிறது தான் தேவனுடைய பிரசன்னம். ഞാൻ ഇവിടെ നിൽക്കുന്നത് കൊണ്ടാണ് എന്റെ സാന്നിധ്യം ഇവിടെ ഉള്ളത്. நான் இங்கே நிற்கிறதுனால தான் என்னுடைய பிரசன்னம் இங்கே இருக்கிறது. അതുപോലെ ദൈവം നമ്മുടെ ജീവിതത്തിൽ ഉള്ളതാണ് ദൈവത്തിന്റെ സാന്നിധ്യം. അതുപോലെ தேவன் நம்முடைய வாழ்க்கையில் இருப்பது தான் தேவனுடைய பிரசன்னம். ബൈബിൾ നമ്മൾ പഠിക്കുമ്പോൾ, വേദത്തെ നാം വാസിക്കുമ്പോൾ, നോഹ ദൈവത്തോട് കൂടെ നടന്നു എന്ന വാക്യം. தேவனோடு நோவா நடந்தான்.
ദൈവത്തിന് സ്തോത്രം. നോഹ ദൈവത്തോട് കൂടെ നടന്നു. நோவா தேவனோடு கூட நடந்தான். ദൈവം നമ്മുടെ കൂടെ നടക്കും, നാം ദൈവത്തോടു കൂടെ നടക്കണം. தேவன் நம்மோடும் நடக்க வேண்டும், நாம் தேவனோடும் நடக்க வேண்டும். 12 ശിഷ്യന്മാരെ തെരഞ്ഞപ്പോൾ യേശു പറഞ്ഞൊരു കാര്യമുണ്ട്, എന്നോടുകൂടെ ഇരിപ്പാനും എന്റെ വചനം പ്രസംഗിക്കേണ്ടതിന് ഞാൻ നിങ്ങളെ അയക്കും. 12 சீஷர்களை தேவன் தெரிந்தெடுக்கும் போது தேவன் சொன்னார், என்னோடு கூட இருக்கவும் என்னுடைய சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவும் என்று. ഈ സാന്നിധ്യത്തിൽ ഇരിക്കുന്നത് ഏറെ നല്ലതാ. இந்த பிரசன்னத்தில் இருப்பது மிகவும் நல்லது. 84 സങ്കീർത്തനത്തിന്റെ 10ാമത്തെ വാക്യം, 84 சங்கீதத்தின் 10வது வசனம், നിന്റെ പ്രാകാരങ്ങളിൽ കഴിക്കുന്ന ഒരു ദിവസം വേറെ 1000 ദിവസത്തേക്കാൾ ഉത്തമമല്ലോ. உம்முடைய பிரகாரத்தில் இருக்கிற ஒரு நாள் மற்ற 1000 நாட்களை பார்க்கிலும் மிக பெரியதா இருக்கிறது. 1000 ദിവസം മിടുക്കനായി ഇവിടെ പാർക്കുന്നതിനേക്കാൾ നല്ലതാ ഒരു ദിവസം ദൈവസന്നിധിയിൽ ഇരിക്കുന്നത്. 1000 നാட்கள் அழகாக இருப்பதை பார்க்கிலும் தேவனுடைய சமூகத்தில் இருக்கிற ஒரு நாள் மேலானது. സങ്കീർത്തനക്കാരൻ പറയാ, എന്റെ ഉള്ളം യഹോവയുടെ പ്രാകാരങ്ങളെ വാഞ്ചിച്ചു മോഹിച്ചു പോകും. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், என்னுடைய இருதயங்கள் உம்முடைய பிரகாரங்களை வாஞ்சிக்கிறது. ഒരു ആമീൻ പറഞ്ഞാട്ട് ஒரு ஆமென் சொல்லுவோமா? ബൈബിളിൽ മറ്റൊരു വാക്യം കൂടെ ഉണ്ട്. வேதத்தில் இன்னொரு வசனம் உண்டு. ഞാൻ അവനെ മനുഷ്യരുടെ കൂട്ടുകെട്ടിൽ നിന്ന് വിടുവിച്ച് എന്റെ സാന്നിധ്യത്തിൽ മറയ്ക്കും. நான் அவனை மனுஷனிடத்திலிருந்து விடுவித்து என்னுடைய பிரசன்னத்திற்குள்ளாக மறைத்துக் கொள்ளுவேன். 31 സങ്കീർത്തനത്തിന്റെ 20ാമത്തെ വാക്യമാണ്. 31வது சங்கீதத்தின் 20வது வசனத்தில் നീ അവരെ எழுதப்பட்டிருக்கிறது. മനുഷ്യരുടെ കൂട്ടുകെട്ടിൽ നിന്ന് വിടുവിക്കും. நீர் அவரை மனுஷனிடத்திலிருந்து பிரித்தெடுத்து എന്റെ സാന്നിധ്യത്തിൽ അവരെ മറയ്ക്കും. என்னுடைய பிரசன்னத்திற்குள்ளாக மறைத்து வைப்பீர். ഒരു കാര്യം എപ്പോഴും അറിയണം, ஒரு காரியத்தை எப்பொழுதும் புரிந்து கொள்ள வேண்டும். തലമുറകളെ തകർക്കുന്നത് അരുതാത്ത കൂട്ടുകെട്ടാണ്. சந்ததிகளை தகர்த்து இல்லாமல் போக பண்ணுவது தவறான நண்பர்களின் பழக்கம். ഞാൻ പാർക്കുന്ന കോട്ടയം ജില്ലയിൽ 2025 நான் வசிக்கிற கோட்டயத்திலே 2025 ஆண்டிலே 2 ചെറുപ്പക്കാർ തമ്മിൽ അടിയുണ്ടായി, ഒരുത്തനെ കൊന്നു. 2 வாலிபர்களுக்கு இடையிலே மோதல் வந்து ஒருவன் ஒருவனை கொன்று விட்டான். കൊന്നിട്ട് ഒളിവിപ്പോയെന്നല്ല, கொன்று விட்டதற்கு அப்புறமாக ஒளிந்து போகவில்லை. കൊന്നവൻ മരിച്ചവനെ എടുത്ത് തോളയിട്ടുകൊണ്ട് കോട്ടയം പോലീസ് സ്റ്റേഷനിൽ കൊണ്ടു കൊടുത്തു. கொண்டவன் மரித்தவனை எடுத்து தன்னுடைய தோளில் சுமந்து கொண்டு கோட்டயம் போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போனான். മനുഷ്യനെ തകർക്കുന്ന അരുതാത്ത കൂട്ടുകെട്ടുകൾ, மனுஷனை நிர்மூலம் பண்ணுகிற தவறான நண்பர்களின் வட்டம். നിങ്ങൾ എപ്പോഴേലും സദൃശവാക്യം 1-ാം അധ്യായത്തിൽ ശലോമോൻ എഴുതിയ വാക്യം വായിക്കണം. நீங்கள் எப்பொழுதாவது நீதிமொழிகளின் 1வது அதிகாரத்திலே சாலமோன் எழுதுகிற வசனங்களை வாசிக்க வேண்டும். 1-ാം അധ്യായം 10-ാം വാക്യം കേട്ടോ. 1வது அதிகாரத்தின் 10வது வசனம், മകനെ പാപികൾ നിന്നെ വശീകരിച്ചാൽ വഴിപ്പെടരുത്. மகனே பாவிகள் உனக்கு நயங்காட்டினாலும் நீ சம்மதியாதே. ഞങ്ങളുടെ കൂടെ വരിക, നാം രക്തത്തിനായി പതിയിരിക്കാം, നിർദോഷിയെ കാരണം കൂടാതെ പിടിക്കാം, ഒളിച്ചിരിക്കാം. எங்களோட வா, ரத்தம் சிந்தும்படி நாம் பதிவிருந்து குற்றமற்றவர்களுக்கு முகாந்திரமின்றி பிடிக்கும்படி ஒளித்திருப்போம். 13-ാം വാക്യം, നമുക്ക് വിലയേറിയ സമ്പത്ത് കിട്ടും. 13வது வசனம், விலை உயர்ந்த சகலவித பொருட்களையும் கண்டடைவோம். നമ്മുടെ വീട് കൊള്ള കൊണ്ട് നിറയ്ക്കാം. கொள்ளை பொருளினால் நம்முடைய வீடுகளை நிரப்புவோம். 14-ാം വാക്യം, നിനക്കും ഞാൻ സമാംശം കിട്ടും. 14வது வசனத்திலே எனக்கு எங்களோடு பங்காளியாயிரு. നമുക്കെല്ലാവർക്കും സഞ്ചി ഒന്നായിരിക്കും. நம்ம எல்லாருக்கும் ஒரே பை இருக்கும் എന്നിങ്ങനെ പറഞ്ഞാൽ இப்படி எல்லாம் சொல்வார்களாக. 15-ാം വാക്യം കേട്ടോണം. 15வது வசனத்தை கவனியுங்கள். മകനെ നീ അവരുടെ വഴിക്ക് പോകരുത്. என் மகனே நீ அவர்களோட வழி நடவாமல். മകനെ നീ അവരുടെ വഴിക്ക് പോകരുത്. நீ அவர்களோட வழி நடவாமல். നിന്റെ കാൽ അവരുടെ പാതയിൽ വെക്കരുത്. உன் காலை அவர்கள் பாதைக்கு விலக்குவாயாக. അവരുടെ കാൽ ദോഷം ചെയ്യാൻ ഓടുന്നു. அவர்கள் கால்கள் தீங்கு செய்ய ஓடுகிறது. രക്തം ചൊരിയാൻ അവർ ബന്ധപ്പെടുന്നു. ரத்தம் சிந்த தீவிரிக்கிறார்கள். വചനം പറയുക, வசனம் சொல்லுகிறது, ഞാൻ നിന്നെ മനുഷ്യന്റെ കൂട്ടുകെട്ടിൽ നിന്ന് വിടുവിക്കും. நான் உங்களை மனுஷர்களுடைய நண்பர்கள் மட்டத்தில் இருந்து എന്റെ விடுவிப்பேன். സാന്നിധ്യത്തിൽ ഞാൻ നിന്നെ മറയ്ക്കും. என்னுடைய பிரசன்னத்தினால் உன்னை மறைப்பேன். എനിക്ക് എന്തോ ദൈവം തരുന്നൊരു ബോധ്യം പറയാം. எனக்கு தேவன் தருகிற ஒரு சிந்தையை சொல்லுகிறேன். എവിടുന്നൊക്കെയോ ചില കൂട്ടുകെട്ടുകൾ പൊളിയാൻ പോകും. சில இடத்திலிருந்து சில தேவையற்ற நண்பர்களின் வட்டம் உடைய போகிறது. സന്തതി ദൈവ സാന്നിധ്യം അനുഭവിക്കുന്ന കാലങ്ങൾ വരുന്നു. உங்களுடைய தலைமுறைகள் தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவிக்கிற காலங்கள் வருகிறது. പാപത്തിന്റെ തിമിർപ്പിൽ ഉല്ലസിക്കുന്ന സന്തതി ദൈവ സാന്നിധ്യം രുചിക്കുന്ന ദിവസങ്ങൾ അടുത്തു വന്നിരിക്കുന്നു. பாவத்திற்குள் அடிமைப்பட்டிருக்கிற சந்ததிகள் தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவிக்கிற காலம் வருகிறது. നിങ്ങൾക്കറിയാമോ, ഒരു മനുഷ്യന്റെ ജീവിതത്തെ മാറ്റിമറിക്കുന്നത് ദൈവ സാന്നിധ്യം. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறது தேவனுடைய பிரசன்னமாய் இருக்கிறது. ബൈബിളിൽ ഒരു വാക്യം കൊണ്ട്, വീഞ്ഞു കുടിച്ചു മത്തരാകരുത്. வசனத்தில் ஒரு வார்த்தை உண்டு, மதுபானத்தினால வெறித்திருக்க கூடாது. നിങ്ങൾ ആത്മാവിൽ നിറയണം. தொடர்ந்து சொல்லப்பட்டிருக்கிறது, ஆவியில் அனலுள்ளவர்களாயிருங்கள். ഇതിനേക്കാൾ ലഹരി ആത്മാവിന്റെ ലഹരിക്കുണ്ട്. மதுபானத்தை விட ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். കാര്യം എന്താണ്? அதனுடைய அர்த்தம் என்ன? ഒരുവൻ ദൈവത്തോട് അടുത്തിരിക്കാൻ തുടങ്ങി, ஒருவன் தேவனோடு இணைந்திருக்க ஆரம்பிக்கும் போது അവനെ ഒരു സാന്നിധ്യം കയറി പൊതിയാൻ തുടങ്ങും. அவனை ஒரு பிரசன்னம் வளைந்து கொள்ள ஆரம்பிக்கிறது. ബൈബിളിലെ ഏറ്റവും വലിയൊരു കാര്യത്തിലോട്ട് നിങ്ങളുടെ ചിന്ത കൊണ്ടുവരിക. வேதத்தின் மிகப்பெரிய ஒரு காரியத்திற்கு நேராக உங்கள் சிந்தனைகளை கொண்டு வருகிறேன். മോശെ എന്ന് പറയുന്ന ഒരു മനുഷ്യനെ ബൈബിളിൽ കാണാം. மோசே என்கிற ஒரு மனிதனை வேதத்தில் பார்க்கிறோம். അവൻ ഒരിക്കൽ ആടുകളെ തീറ്റിക്കൊണ്ട് ഒരു പർവ്വതത്തിന്റെ
മുകളിൽ നിൽക്കുക. അവൻ ഒരു വിസை ആടുകളെ കൊണ്ട് ഒരു മലയിൻ മേലെ നിற்கிறான். അവിടെ മുൾച്ചെടികളുണ്ട്. அங்கே முட்செடிகள் பல இடங்களில் இருக்கிறது. അവനൊരു കാഴ്ച കണ്ടു. அவன் ഒരു കാഴ്ചയെ பார்க்கிறான். മുൾച്ചെടി കത്തുന്നു. அந்த முட்செடி பற்றி எரிகிறது. ഞാനൊരു കാര്യം തുടക്കത്തിലേ പറയാം. நான் ஒரு காரியத்தை ஆரம்பத்திலே சொல்லுகிறேன். അന്ന് വരെ കാണാത്ത കാഴ്ച മോശ കണ്ടു. அன்றைக்கு வரைக்கும் பார்க்காத காட்சியை மோசே பார்த்தான். അതെന്തെന്ന് കാണാൻ മോശ അടുത്തു ചെന്നു. அது என்னவென்று பார்க்க மோசே பக்கத்திலே போனான். ദൂരെ നിന്ന് ദൈവസാന്നിധ്യം കാണുവല്ല. தூர நின்று தேவனுடைய பிரசன்னத்தை பார்க்கவில்லை. അതിനോട് നീ അടുക്കണം. அதனோடு இணைந்து செல்ல வேண்டும். ബൈബിളിൽ ഒരു വാക്യമുണ്ട്. வேதத்தில் ஒரு வசனம் உண்டு. ഇവർ ശരീരം കൊണ്ട് അടുക്കലാണ്, പക്ഷേ ഹൃദയം കൊണ്ട് ദൂരസ്ഥരാണ്. இவர்கள் சரீர பிரகாரமாக பக்கத்தில் இருக்கிறார்கள், ஆனால் இவர்கள் இருதயம் தூரமாக இருக்கிறது. നമുക്ക് വേണ്ടത് നമ്മുടെ ഹൃദയം ദൈവത്തോട് പറ്റണം. நமக்கு தேவை நம்முடைய இருதயங்கள் தேவனோடு இணைக்கப்பட வேண்டும். ദൈവത്തോട് ഒരു മനുഷ്യൻ അടുത്താൽ, தேவனோடு ஒரு மனிதன் இணையும் போது അതിനർത്ഥം അവൻ അനുഗ്രഹിക്കപ്പെടാൻ തുടങ്ങിയെന്ന്. அதனுடைய அர்த்தம் அவன் ஆசீர்வதிக்கப்பட ஆரம்பிக்கிறான். മോശെ അടുക്കൽ ചെന്ന് ഇതെന്തെന്ന് കാണാൻ மோசே அருகாமையில் போய் என்னவென்று பார்க்கிறான். ദൈവം മോശയോട് ചോദിക്കുകയാണ്, தேவன் மோசையோடு கேட்கிறார், നിന്റെ കൈയിരിക്കുന്ന എന്താ മോശെ? உன்னுடைய கரங்களில் இருக்கிறது என்ன? ഇതൊരു വടിയാണ്. இது ஒரு கோல். വടി താഴെ ഇടാൻ പറഞ്ഞു. அந்த கோலை கீழே போட சொல்லுகிறார். താഴെ ഇട്ട ഉടനെ கீழே போட்ட உடனே അതൊരു സർപ്പമായി அந்த கோல் சர்ப்பமாக மாறுகிறது. മോശെ ഓടാൻ തുടങ്ങി. மோசே ஓட ஆரம்பிக்கிறான். ദൈവം പറഞ്ഞു ഓടണ്ട. தேவன் சொல்லுகிறார், ஓட നീ வேண்டாம். കൈ നീട്ടി അതിന്റെ വാലെ പിടിക്കണം. நீ கையை நீட்டி அந்த கோலினுடைய வாலை பிடிக்க வேண்டும். അന്നേരം അത് വടിയായി നിന്റെ കയ്യിലിരിക്കും. அந்த நேரத்தில் அதனுடைய கரங்களிலே கோலாக மாறும். നീ ദൈവ സാന്നിധ്യത്തിൽ നിന്നാൽ, நீங்கள் தேவனுடைய பிரசன்னத்தில் நிற்கும்போது ഏത് ഒതുങ്ങാത്തതിനെ നിന്റെ കയ്യിൽ യേശു ഒതുക്കി തരും. ஏது ஒதுங்காத காரியங்களையும் தேவன் உங்கள் கரங்களிலே கொடுப்பார். നീ കൈ നീട്ടി പിടിച്ചാൽ അത് ഒതുങ്ങും. நீங்கள் கரங்களை நீட்டி பிடிக்க ஆரம்பிக்கும் போது அவை ஒதுங்க ഈ ஆரம்பிக்கும். ആത്മീക ജീവിതത്തിലേക്ക് വരുമ്പോൾ ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள்ள வரும்போது നമുക്ക് ധാരാളം ആത്മീക അഭ്യസനങ്ങൾ ഉണ്ടാവും. நமக்கு அநேக ஆவிக்குரிய பழக்க வழக்கங்கள் உண்டு. സങ്കീർത്തന പുസ്തകത്തിൽ വായിക്കുക, சங்கீதங்களில் புஸ்தகத்தில் അവൻ வாசிக்கும் നിന്റെ போது കൈകളെ യുദ്ധം അഭ്യസിപ്പിക്കും. அவர் உங்கள் கைகளை போருக்கு பழக்குவிக்கிறார். നിന്റെ വിരലുകളെ പോരഭ്യസിപ്പിക്കും. உங்கள் விரல்களை போருக்கு பழக்குவிக்கிறார். അതെന്തുവാ കാര്യം? அது என்ன காரியம்? എന്തോ ഒരു ട്രെയിനിങ് നിനക്ക് തരിക. ஏதோ ஒரு பயிற்சியை ஆண்டவர் கொடுக்கிறார். ഇവിടം കൊണ്ട് ഒതുങ്ങേണ്ടവനല്ല. நீ இங்கே இருந்து ஒதுங்கிவிட வேண்டியவன் அல்ல. മോശെ ആദ്യം കാണുന്നത് കത്തുന്ന തീ. மோசே முதலிலே பார்க்கிறது பற்றி எரிகிற அக்கினி செடி. ബൈബിൾ എഴുതിയിരിക്കുക, வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. അതിനെ ദൈവ സാന്നിധ്യം എന്നാ വിശേഷിപ്പിക്കുന്നത്. அதை தேவனுடைய பிரசன்னம் என்று விசேஷித்து ഇന്നലെ கூறப்பட்டிருக்கிறது. പ്രസംഗിച്ച ഭാഗത്തും ഞാൻ ഇന്നൂടെ പറയാം. நேற்றைக்கு பிரசங்கிக்கிற பகுதியை இன்றைக்கு ஒருவிட சொல்லுகிறேன். ഫറവോന്റെ പുത്രിയുടെ മകനെന്ന് വിളിക്കുന്നതിനേക്കാൾ ക്രിസ്തുവിന്റെ നിന്ന വലിയ ധനമെന്നണി. பார்வோனுடைய குமாரத்தி என்று அழைக்கப்படுவதை பார்க்கிலும் கிறிஸ்துவனுடைய புத்திரர் என்று சொல்லப்படுவதை மிகப்பெரிய பதவியாக கருதினார். രണ്ടാമത് മോശ ഒരിക്കൽ പർവ്വതത്തിൽ കയറി. இரண்டாவதாக மோசே ஒரு விசை மலையின் மேல் ஏறுகிறார். ജനം കാണുക, പർവ്വതം കത്തുന്നു. ஜனம் பார்க்கிறார்கள், மலை கத்தி எரிகிறது. മോശ ആ ദൈവ സാന്നിധ്യത്തിന് അകത്തോട്ട് കയറി. மோசே அந்த தேவ பிரசன்னத்திற்குள்ளாக கடந்து செல்கிறார். വേറൊരു ഭാഗത്ത് പഠിക്കുന്ന കേട്ടെ, இன்னொரு பகுதியிலே வாசிக்கிறதை கேளுங்கள். ഇസ്രായേൽ മക്കൾ കൂടാരം അടിച്ചു കിടക്കുക. இஸ்ரவேல் மக்கள் கூடாரங்களை போட்டிருக்கிறார்கள். അവിടുന്ന് മാറി മറ്റൊരു കൂടാരം അടിച്ചു, സമാഗമന കൂടാരം. அவைகளில் இருந்து விலகி இன்னொரு கூடாரத்தை போட்டார்கள், ஆசரிப்பு கூடாரம். ജനം കണ്ടു ദൈവത്തിന്റെ തേജസ് സമാഗമന കൂടാരത്തിന്റെ മുകളിൽ നിൽക്കുന്നു. ஜனம் பார்த்தார்கள், தேவனுடைய மகிமை ஆசரிப்பு கூடாரத்திற்கு மேல் இருந்தது. ആ സാന്നിധ്യത്തിൽ നിന്നുകൊണ്ട് அந்த பிரசன்னத்தில் நின்று கொண்டு ഒരു സ്നേഹിതനോട് സംസാരിക്കുന്ന പോലെ ദൈവം മോശയോട് ஒரு സംസാരിച്ചു. சிநேகிதனோடு பேசுவதைப் போல தேவன் மோசேயிடம் பேசினார். ഇവിടെ നമുക്ക് എന്താ പഠിക്കണ്ടേ? இங்கே நாம் என்ன படிக்க முடிகிறது? ഒരു ദൈവ സാന്നിധ്യത്തോട് ഒരു മനുഷ്യൻ അടുത്താൽ, தேவ பிரசன்னத்தோடு ஒரு மனிதன் இணையும் போது അവനോട് ദൈവം സംസാരിക്കാൻ തുടങ്ങും. அவனோடு தேவன் பேச ஆரம்பிக்கிறார். അവന്റെ ജീവിതം അത്ഭുതമാകാൻ அவனுடைய തുടങ്ങും. வாழ்க்கை അற்பുതமாக മാറ ആരംഭിக்கிறது. ഈ സാന്നിധ്യം ഇറങ്ങിയ കൂടാരത്തിൽ നിന്ന് യോശുവ വിട്ടുപിരിയാതെ നിന്നു. இந்த பிரசன்னம் இறங்கின கூடாரத்தில் இருந்து யோசுவா பிரியாதவனாய் இருந்தார். ഒരു കാര്യം പറഞ്ഞ് അവസാനിപ്പിച്ച് പ്രാർത്ഥിക്കാൻ പോകും. ஒரு காரியத்தை சொல்லி முடித்து ஜெபிக்க விரும்புகிறேன். ആര് ദൈവ സാന്നിധ്യത്തെ അടുത്തറിയുന്നു, யார் தேவனுடைய பிரசன்னத்தை அருகாமையில் உணர்கிறார்களோ അവനാണ് ഏറ്റവും അനുഗ്രഹിക്കപ്പെട്ടവൻ. அவர்கள் தான் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ഇന്ന് നമ്മുടെ അക്ഷരിക കണ്ണുകൊണ്ട് കാണാൻ കഴിയുന്ന ഒന്നും ഇവിടെയില്ല. இன்றைக்கு நம்முடைய மாம்ச கண்களால் பார்க்க முடிகிற ஒன்றும் இங்கே இல்லை. ഒരു സ്റ്റേജും രണ്ട് പ്രസംഗകനും കുറച്ച് ഇൻസ്ട്രുമെന്റ്സും അല്ലാതെ വേറെ ഒന്നുമില്ല ഇവിടെ. ஒரு ஸ்டேஜும் இரண்டு பிரசங்கிமார்களும் கொஞ்சம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இல்லாம வேற எதுவுமே இங்கே இல்லை. എന്നാൽ ആന്തരിക കണ്ണു തുറന്നു നോക്ക്. ஆனால் அதரிசனமான கண்களை திறந்து பாருங்கள். ദൈവത്തിന്റെ ദൂതഗണങ്ങൾ ഇവിടെ ഇറങ്ങിയിട്ടുണ്ട്. தேவனுடைய
தேவனுடைய தூதகணங்கள் இங்கே இறங்கி நிற்கிறார்கள். 7 പൊൻ നിലവിളക്കുകളുടെ നടുവിൽ ഇറങ്ങിയ ദൈവപുത്രൻ ഇന്നിവിടെ വന്നിട്ടുണ്ട്. 7 பொன் விளக்குகளுக்கு நடுவில் இறங்கின தேவனுடைய புத்திரர் இன்றைக்கு இங்கே உண்டு. തേജസ്സിന്റെ പ്രഭയായവൻ, തത്വത്തിന്റെ മുദ്രയായവൻ ഇതിനകത്തുണ്ട്. மகிமையின் நிழலானவர் இந்த மாலை வேளையில் நம்ம மத்தியில் உண்டு. അതുകൊണ്ടാണ് ഇത് കാണുന്ന ദൈവമക്കളുടെ അകത്തൊരു തീ വ്യാപരിക്കുന്നത്. அதனால தான் இதை பார்க்கிற தேவனுடைய மக்களுக்குள்ள ஒரு அக்கினி வியாபரிக்கிறது. പാപം നിന്നോട് അകലട്ടെ. பாவம் உங்களை விட்டு விலகுவதாக. നീ പാപത്തിൽ നിന്ന് അകന്ന് ദൈവത്തിലേക്ക് കയറ്. நீ பாவத்தை விட்டு விலகி தேவனிடத்திலே சேரு. നിന്റെ ലൈഫിൽ ഒരു അനുഗ്രഹം ഉണ്ടാകും. உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம், ஆசீர்வாதம் உண்டாகட்டும். പാപത്തോട് പോരാടുന്നതിൽ പ്രാണത്യാഗത്തോളം എതിർത്ത് നിൽക്കണം. பாவத்தோடு போராடுகிறதுல எந்த அளவிற்கு போராட முடியுமோ அந்த அளவிற்கு போராட வேண்டும். മരിക്കുന്നിടം വരെ നീ പോരാടണം. மரணம் வரை போராட வேண்டும். ദൈവം കായീനോട് പറയുക, தேவன் காயினோடு சொல்லுகிறார், കായീനേ, காயினே, പാപം വാതുക്കലാണ്. பாவம் உன்னுடைய வாசல் படியில் படுத்திருக்கிறது. ആഗ്രഹം നിന്നോടാണ്. அதனுடைய ஆசை உன்னை பற்றி இருக்கிறது. നീ അതിനെ ഓവർകം ചെയ്യണം. ஆனால் நீ அதை ஆண்டு கொள்ள வேண்டும். ഓരോ വിശ്വാസിയോടും ഞാൻ പറയും, ஒவ்வொரு விசுவாசிகளிடம் சொல்லுகிறேன், പാപം നിന്നെ കീഴടക്കരുത്. பாவம் உன்னை கீழடக்க கூடாது. രോഗം നിന്നെ കീഴടക്കരുത്. வியாதி உன்னை கீழடக்க கூடாது. ശാപം നിന്നെ കീഴടക്കരുത്. சாபம் உன்னை கீழடக்க ബന്ധനം கூடாது. നിന്നെ കീഴടക്കരുത്. எதுவும் உன்னை கீழடக்க கூடாது. ചിലതിനെ നീ ജയിച്ചേ പറ്റൂ. நீ சிலதை இன்றைக்கு ஜெயிக்க வேண்டும். എത്ര പേര് എന്നോട് ചേർന്ന് പ്രാർത്ഥിക്കും? எத்தனை பேர் என்னோடு கூட சேர்ந்து ஜெபிப்பீங்க? ഞാൻ ഈ 2 രാത്രി പ്രസംഗിച്ചത് நான் இந்த 2 இரவில் பிரசங்கித்தது ഒറ്റ കാര്യമാണ്. ஒரே காரியத்தை, നാം ഇവിടെ ഇരിക്കുന്നത് നന്ന്. நாம் இங்கே இருப்பது நல்லது. ഓ, നാം ദൈവ സാന്നിധ്യത്തിൽ ഇരിക്കുന്നത് നന്ന്. நாம் தேவ பிரசன்னத்தில் இருப்பது நல்லது. ഒത്തിരി കാര്യം പറയാറുണ്ട്. அநேக காரியங்களை சொல்ல உண்டு. പെട്ടെന്നൊരു മേഘം അവരുടെ മേൽ നിഴലിട്ടു. வேகத்தில் ஒரு மேகம் அவர்களை நிழலிட்டது. ബൈബിളിലെ ഒരു വലിയ വാക്യമാണ് ദൈവം നിഴലിടുമെന്ന്. வேதத்தின் ஒரு மிகப்பெரிய வார்த்தை தேவன் நிழலிடுகிறார் என்பது. 10 രാത്രി പ്രസംഗിക്കേണ്ട ദൂതുകൾ അതിനകത്തുണ്ട്. 10 இரவுகள் பிரசங்கிக்க வேண்டிய வார்த்தைகள் அதற்குள் உண்டு. മറിയയുടെ മേൽ പരിശുദ്ധാത്മാവ് നിഴലിട്ടു. மரியாளை பரிசுத்த ஆவியானவர் நிழலிட்டார். സംഭവിച്ച എന്നാന്നറിയാമോ? சம்பவித்தது என்னவென்று தெரியுமா? ലോകത്തിൽ ഒരാളുടെ ലൈഫിൽ നടക്കാത്ത ഒരു കാര്യം മറിയയുടെ ജീവിതത്തിൽ നടന്നു. உலகத்தில் எந்த மனிதனுடைய வாழ்க்கையிலும் நடவாதது மரியாளுடைய வாழ்க்கையில் நடந்தது. ചർച്ചിന്റെ മുമ്പില്, இந்த ആലയத்திற்கு മുൻപാக ഓ, പരിശുദ്ധാത്മാവിന്റെ നിഴൽ നിൽക്കുക. பரிசுத்த ஆவியானவருடைய நிழல் இருக்கிறது. നിന്റെ ലൈഫിനെ മാറ്റുന്ന, உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுகிறது. ജീവിതത്തെ മാറ്റുന്ന, உங்களுடைய ജീവിതத்தை மாற்றுகிறது. സാഹചര്യങ്ങളെ മാറ്റുന്ന, சூழ்நிலைகளை மாற்றுகிற, സ്ഥിതികളെ മാറ്റുന്ന, അനുഭവங்களை മാറ്റുகிற, അവസ്ഥകളെ മാറ്റുന്ന നിലമൈகளை മാറ്റുகிற ദൈവ സാന്നിധ്യം. அந்த தேவ பிரசன்னம். എല്ലാവർക്കും ഒന്ന് എഴുന്നേറ്റ് നിൽക്കാം. எல்லாரும் எழும்பி நிற்கலாமா? ഒരു ചോദ്യം മാത്രമേ ചോദിക്കുന്നു. ஒரே கேள்வி உங்களை பார்த்து கேட்கிறேன். താങ്ക് യു ലോർഡ്. നീ ദൈവത്തിൽ നിന്ന് ഒരിക്കലും അകലരുത്. நீங்கள் தேவனை விட்டு ஒருபோதும் விலகி ഒരു செல்லக்கூடாது. തീരുമാനം എടുക്കോ, ഞാൻ ഇനി ഒരിക്കലും ദൈവത്തിൽ നിന്ന് അകലത്തില്ല. ஒரு தீர்மானத்தை எடுங்க, நான் எப்பொழுதும் தேவனை விட்டு விலகி செல்ல மாட்டேன். അങ്ങനെ തീരുമാനം എടുക്കുന്നവരെ കൈ ഒന്ന് ഉയർത്തി പിടിച്ചു. அப்படி தீர்மானிக்கிறவர்கள் കരங்களை ഉയർത്തി പിടിயுங்க. 1 മിനിറ്റ് കൈ ഉയർത്തിയ നിങ്ങൾക്ക് വേണ്ടി ഒന്ന് പ്രാർത്ഥിക്കാൻ പോവാ. ஒரு நிமிடம் കരங்களை ഉയർത്തുங்க, உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். ആരെയൊക്കെയോ ദൈവസന്നിധിയിൽ നിന്ന് വലിച്ചോണ്ട് പോകുന്ന ചില പൈശാചിക സ്പിരിറ്റ്, சிலரை தேவனுடைய சமூகத்தை விட்டு எடுத்து செல்லுகிற பிசாசின் வல்லமைகள், നീ വിശുദ്ധിയിൽ നിൽക്കാതെ, நீ பரிசுத்தத்தில் நிற்க നീ முடியாதபடி, കൃപയിൽ നിൽക്കാതെ, நீ കിരുബയിൽ നിற்ക முடியாதபடி, അഭിഷേകത്തിൽ നിൽക്കാതെ, நீ അഭിഷേകത്തിൽ നിற்ക முடியாதபடி, വിശ്വാസത്തിൽ നിൽക്കാതെ, വിശ്വാസത്തിൽ നിற்ക முடியாதபடி, നിത്യതയുടെ വെളിപ്പാടിൽ നിൽക്കാതെ, நித்திய ஜீவனுடைய வெளிப்பாடில் நிற்க முடியாதபடி, നിന്നെ പുറകോട്ട് വലിച്ചോണ്ട് പോകുന്ന உன்னை பின்னிட்டு இழுக்க பண்ணுகிற സകല സ്പിരിറ്റുകളെയും, சகல ஆவிகளையும், സകല സ്പിരിറ്റുകളെയും, சகல ஆவிகளையும், സകല ബന്ധനങ്ങളെയും சகல கட்டுகளையும் യേശുവിന്റെ നാമത്തിൽ അഴിച്ചു മാറ്റുക. இயேசுவின் நாமத்தில் அழித்து மாற்றுகிறார். ഒരു നിമിഷം ആ കൈ ഉയർത്തിക്കുക, ഞാൻ പ്രാർത്ഥിക്കാം. ஒரு நிமிடம் கரங்களை உயர்த்துங்க, நான் ஜெபிக்க போகிறேன். എന്നിട്ട് നമ്മളൊന്ന് ആരാധിക്കാൻ പോകും. அதை தொடர்ந்து நாம் ஆராதிக்க போகிறோம். ഒരു പ്രാർത്ഥന പ്രാർത്ഥിക്കാൻ പോകും. ஒரு ஜெபத்தை ஜெபிக்க போகிறேன். ഈ സമയം നിങ്ങൾക്ക് ഏതൊക്കെ രോഗത്തിൽ നിന്ന് സൗഖ്യം വേണോ, இந்த நேரத்தில் எந்தெந்த பலவீனத்திலிருந்து விடுதலை வேண்டுமோ ഒന്ന് പ്രാർത്ഥിക്കാൻ പോകും. அதற்காக ஜெபிக்க போகிறேன். സ്വർഗ്ഗസ്ഥ പിതാവേ, பரலோக பிதாவே, കൈ ഉയർത്തി പ്രാർത്ഥിക്കുന്ന മക്കൾക്ക് വേണ്ടി പ്രാർത്ഥിക്കാം. கரங்களை உயர்த்தி ஜெபிக்கிற பிள்ளைகளுக்காக അവരുടെ ஜெபிக்கிறேன். ബന്ധനങ്ങൾ അഴിയട്ടെ, இவருடைய കட்டுകൾ அழிவதாக, അവരുടെ കെട്ടുകൾ പൊട്ടട്ടെ, இவருடைய கட்டுகள் உடைவதாக, അവരോട് പോരാടുന്ന പോരാട്ട ശക്തികൾ നീങ്ങിപ്പോകട്ടെ, அவர்களோடு போராடுகிற போராட்டத்தின் வல்லமைகள் விலகுவதாக, വലിച്ചോണ്ട് പോകുന്ന എല്ലാ ദുഷ്ടശക്തികളും, இவர்களை இழுக்கிற எல்லா அந்தகாரத்தின் എല്ലാ வல்லமைகளும், പൈശാചിക ശക്തികളും எல்லா பிசாசின் വല്ലமைകളും യേശുവിന്റെ നാമത്തിൽ മാറിപ്പോകട്ടെ. இயேசுவின் நாமத்தில் மாறி അവരുടെ போவதாக, രോഗങ്ങൾ സൗഖ്യമാകട്ടെ, இவருடைய வியாதிகள் ഇവരുടെ சுகமாவதாக, ബന്ധനങ്ങൾ അഴിയട്ടെ, இவருடைய கட்டுகள் அழிவதாக, ഇവരെ പരിശുദ്ധാത്മാവ് കൊണ്ട് നിറയ്ക്കട്ടെ. இவர்களை பரிசுத்த ஆவியால் நிரப்புவீராக. യേശു ക്രിസ്തുവിൻ നാമത്തിൽ இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ആ കരങ്ങളൊന്ന് ചേർത്തടിച്ചൊന്ന് ആരാധിക്കാൻ கரங்களை தட்டி கர்த்தரை ஆராதிப்போமா? ഓ, കണ്ണുകളെ അടച്ച്, கண்களை மூடி, കൈകളെ അടിച്ച്, கரங்களை அடித்து പാടി ആരാധിക്കാം യേശുവിനെ. பாடி இயேசுவை ஆராதிப்போம்.
ശബ്ദം വാനിൽ ധ്വനിത്തിടവേ യേശു മഹാരാജനെ വന്നിടുവാൻ എക്കാല ശബ്ദം വാനിൽ ധ്വനിത്തിടവേ യേശു മഹാരാജനെ மிக சமீபமே சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே அந்த மிக சமீபமே சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே தேவனை தாளம் வானில் முழங்க தேவாரி தேவனை சந்திப்போமே தேவனை தாளம் வானில் முழங்க தேவாரி தேவனை சந்திப்போமே எக்கால சத்தம் வானில் ധ്വനിத்திடவே യേശു മഹാരാജനെ വന്നിടുവാൻ എക്കാല சத்தம் வானில் ധ്വനിத்திடவே യേശു മഹാരാജനെ വന്നിടുവാൻ